بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. قال نبينا صلى الله عليه وسلم اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் உரையை ஆரம்பிக்கிறேன். கண்ணியமிக்க வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் குடும்பத்தினர்களே, உங்களுக்கு மத்தியில் நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அரியாசனம், அதாவது ஆயத்துல் குர்சி. அரியாசனம் என்பதை எப்படி விளங்க முடியும்? அரியாசனம்னா என்ன? அது மட்டும்தானா? என் அரியாசனத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு சில டைலாக்லாம் கேட்டிருப்பீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? சேரை தூக்கிட்டு வாங்கன்னு அர்த்தமா? பதவி, அதிகாரம், என்னது, கட்டுப்படுதல், எல்லாமே எதுக்கு இருக்கும்? அந்த அரியாசனத்துக்கு தான் இருக்கும். அதுதான் கண்ட்ரோல், முழு கண்ட்ரோல் என்னது? அந்த அரியாசனம் தான். சரி, இந்த தலைப்பு இன்னைக்கு எடுத்ததுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் பரவலாக இருக்கிறாங்க. நம்மிடத்தில் தினமும் குரான் ஓதப்படுது. மக்தபுக்கு குரான் பசங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, குரான் ஓதுறாங்க, தொழுகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வை ஏன் பயப்பட மாட்டேங்கிறாங்க? அல்லாஹ்வுக்கு ஏன் பயப்படணும்? எப்படி பயப்படணும்? ஏன் பயப்படணும்? இதை ஒவ்வொரு பெற்றோரும் தன் குழந்தைகளுக்கு சொல்லித்தாங்க. ஒரு இமாமு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மொஹல்லாவுக்கு சொல்லித்தாங்க. பெற்றோர் குழந்தைக்கு சொல்லி தரணும். அந்த ஊரில் இருக்கக்கூடிய இமாமு அந்த மொஹல்லாவாசிக்கு சொல்லி தரணும். அந்த நாடில் இருக்கக்கூடிய மூத்த இமாமு அந்த மற்ற நாடுகளுக்கு என்ன பண்ணணும்? அந்த அல்லாஹ்வை பற்றி சொல்லி தரணும். ஏன் சொல்லி தரணும்? அல்லாஹ்வை யாரா பார்த்துருக்காங்களா? அல்லாஹ்வை யாரா பார்த்துருக்காங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துருக்காங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எது வரைக்கும் போகிறாங்க? 7வது வானம் வரைக்கும் போகிறாங்க. அந்த எல்லை கோடு வரைக்கும் போவாங்க. அதுக்கு மேலே அவங்களால போக முடியாது. சரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துருக்குறாங்களா? பார்க்கல. நம்ம யாருமே பார்க்கல. அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் சொன்னால்தான் நமக்கு தெரியும். அப்போ அல்லாஹ்வை பற்றி உள்ள புரிதல் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கு? ஒரு ஹெல்மெட் இல்லாமல் ஒரு வண்டியை ஓட்டிட்டு போறீங்க, போலீஸ்காரனை பார்த்தோன்னே பயம் வருதில்ல? என்ன ஆகுது? ஒரு பதட்டம் ஆயிரும், அப்படியே தொண்டக்கூடிய அடைக்கும், ஒரு மாதிரி பதப்பதப்பாயிரும். அவன்கிட்ட என்ன பதில் சொல்லுவோம்னு தெரியாமலே உளருவோம். எங்கேருந்துடா வந்தால் கல்யாணத்துக்கு தான் வந்திருப்போம், ஆக்சிடென்ட் வந்தோம், என்னென்னவோ உளரும். ஏன்? பயம். ஒரு போலீஸ்காரனுக்கு அந்த பார்க்கக்கூடிய அவனுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு பயம் கூட அல்லாஹ் மேலே இல்லை. போலீஸ்காரனுக்கு நம்ம தெரிஞ்சாதான் நம்ம ஒரு குற்றவாளி, நம்ம தெரியாதவருக்கு அவனுக்கு என்னது. ஆனால் அல்லாஹ்வுக்கு நம்ம ஒளிஞ்சிருந்தா தெரியாமல் இருக்குமா? பதுங்கி இருந்தால் தெரியாமல் இருக்குமா? ஒளிஞ்சிக்கு உள்ளுக்குள்ள உட்காந்துருந்தா தெரியாமல் இருக்குமா? இல்லை மனசில் என்றது தெரியாமல் இருக்குமா? இவ்வளோத்தையும் அல்லாஹ் குரான்ல சொல்கிறான். எனக்கு நான் பார்க்கக்கூடியவன், நான் கேட்கக்கூடியவன், நான் தண்டிக்கக்கூடியவன், நீங்கள் பார்ப்பது மாதிரி நான் பார்க்க மாட்டேன், நீங்கள் கேட்குற மாதிரி நான் கேட்க மாட்டேன். இது எல்லாம் என்ன பண்ணுறான்? குரானில் அதிகமாக சொல்கிறான்.
ஆனால் இருந்தும் மக்கள் ஏன் இதை வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் பயப்பட மாட்டேங்கிறாங்க? அல்லாவை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு என்ன பண்ணுறது, ஒரு வணக்கஸ்தலமாக மட்டுமே பார்க்குறான். அவன் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன், அவன் தான் நம்மளை அடிக்கக்கூடியவன், அவன் தான் நம்மளை தண்டிக்கக்கூடியவன். அவன் கண்ட்ரோலில் இன்றி நம்ம இல்லை, அவன் எல்லா பொறுத்துலையும் இருக்கிறான். அவனுக்கு தூக்கம் கிடையாது, அவனுக்கு சிறு தூக்கம் கிடையாது, அவனுக்கு என்ன சக்தி அற்றவற்றவனா கிடையாது, அவனுக்கு எல்லா விதமான சக்தி எல்லாமே இருக்குது என்பதை நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி அந்த கண்ணோட்டத்தில் பார்க்காம ஒரு அல்லாஹ் வந்து மறுமையில அல்லாஹ் பார்ப்பான் இப்படின்ற மாதிரி கண்ணோட்டத்தில் இருக்கிறனால தான் இன்னைக்கு உலக மக்களே என்ன பண்ணுறாங்க, உலக மக்களே தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த தவறு எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, இப்போது நான் ஒரு தப்பு செய்கிறேன் அப்படிதான் அது என்னோட சேர்ந்து போயிடும். நான் போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பொருளை போய் திருடிட்டு வந்துடுறேன் அப்படின்னா அது என்னுடைய தப்பு. ஆனால் நாட்டை பாதுகாக்கக்கூடிய நாட்டு தலைவர்கள் தவறு செஞ்சா அது எங்கே பாதிக்கும், யாருக்கு பாதிக்கும், மக்களுக்கே பாதிக்கும். ஏன் அவங்கெல்லாம் பயப்பட மாட்டேங்கிறாங்க? இப்போ இதுக்குள்ள பின்னாடிலாம் பெரிய சின்ன சின்ன காரணங்கள்லாம் புரியுது அவங்களுக்கு. அவங்களுக்கு அதிகாரம் படைக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்குலாம் அதிகாரம் இருக்குது. அவங்க தப்பு செஞ்சால் யாரும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க. யாரும் பிடிக்க மாட்டாங்களா? பிடிப்பான், ஒருத்தன் பிடிப்பான். அவன் தான் யாரு? உங்களையும் என்னையும் படைத்த ரப்புல் ஆலமீன். அதுதான் என்னது? அரியாசனம். அந்த அரியாசனத்துக்கு யாருமே பயப்பட மாட்டேங்கிறாங்க. அந்த அரியாசனத்தை பற்றி நம்ம பயப்படணும், தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும், புரிஞ்சுக்கணும். அது குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். இது சிறு பிஞ்சு மனசு. இந்த சின்ன குழந்தையில இந்த சின்ன மனசுல அதுங்கிட்ட நம்ம அல்லாஹ்வை பற்றி சொன்னாதான் அது போய் பேச. அது என்ன பண்ணாது, முரண்டு பிடிக்காது, அது பிடிவாதம் பிடிக்காது, அது வந்து என்ன பண்ணாது, கோவப்படாது. அல்லாஹ் அடிப்பான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல அல்லாஹ் யாருன்னு அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அல்லாஹ் யாருன்னு என்பதை எங்கே இருக்கு அப்படின்னா குரான்லேயே அல்லாஹ் சொல்றான். இங்கே படிக்கிறீங்களே நீங்கள், மக்தூபு போய் குரான்லாம் எடுத்து போய் படிக்கிறீங்க, தனிமையில் உட்காந்து படிக்கிறீங்க. குரானுக்கே முதன்மையான ஒரு சூறான்னு என்ன சொல்றாங்க? அது திறவுகோல், குரானுடைய திறவுகோல். அது பாத்தியா, குரான்லேயே முதன்மையான சூறா அப்படின்னா சூரா பக்ரா. சரிங்களா? குரானுக்கே இருக்கிற குரான்ல இருக்கிற எல்லா வசனத்துக்கும் இதுதான் பேஸ் அடிநாளம் அப்படின்னா அதுதான் ஆயத்துல் குர்சி. என்னது, இந்த ஆயத்துல் குர்சி பேஸ் பண்ணி தான் அல்லாஹ் எல்லா இடத்துலையும் நான் வந்து எப்படி இருக்கிறேன், அரசாட்சி உடையவனாக இருக்கிறேன், நான் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன், நான் தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறேன், நான் கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கிறேன். இது எல்லா இடத்துலையும் அவன் சுற்றி சுற்றி பேசுவான். இதை எதை பற்றி பேஸ் பண்ணி பேசுகிறான் அப்படின்னா இந்த ஒரு வசனத்தை வச்சு தான் பேசுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சிகரம் உண்டு. சிகரம்னா என்னது? உயர்வு, ஒரு ஹைட் உண்டு. குரானுடைய சிகரம் என்ன அப்படின்னா சூரா பக்ரா அப்படின்றாங்க. அப்போது அந்த சூரா பக்ராவில் இருக்கக்கூடிய குரானில் இருக்கக்கூடிய மொத்த வசனத்துக்கே ஒரு சிகரம்னா அது எது? அது ஆயத்துல் குர்சி அப்படின்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த அரியாசனத்தை நம்ம அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கக்கூடிய போட்டி என்ன, நம்மளுடைய வேலை என்ன, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்பதை நமக்கு தெரிய வந்துடும். ஒரு டீம் என்ன பண்ணுது அப்படின்னா குரான் வந்து எடுத்து ஓதுனா போதும் நன்மை கிடைச்சிரும், குரானை வந்து இந்த சூறா ஓதுனீங்கன்னா நன்மை கிடைச்சிரும். குரான் இப்படி அணுகுறாங்க. ஒரு டீம் எப்படி அணுகுறாங்கன்னா இப்படி தான் அணுகுறாங்க. எப்படி அணுகுறாங்க? நன்மையின்பால் மட்டும் அணுகுறாங்க. எப்படி? நீங்கள் ஒரு எழுத்து ஓதுனீங்கன்னா 10 நன்மை, அது ஒரு சூறா ஓதுனீங்க இப்படி நன்மை, அப்படி நன்மை அணுகுறாங்க. ஆனால் குரான் இப்படி அருளப்பட்டது அல்ல. குரான் வந்து நடைமுறைப்படுத்தணும். குரான் எப்படி படணும்? நடைமுறைப்படுத்தணும். வேதக்காரர்கள் அல்ல என்ன பண்ணுவான், பல இடங்களில் வேதக்காரர்களை பற்றி பேசுவான். ஏன் இந்த வேதக்காரர்களை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அவங்க வந்து அந்த வேதத்தை நடைமுறைப்படுத்தணும். எது முதல்ல அனுப்பப்பட்ட எந்த வேதம் அப்படின்னா தௌராத். அவங்க என்ன பண்ணாங்க? மனோ இச்சையின்பால்லாம் கை வச்சாங்க. மனோ இச்சை எப்படிலாம் சொல்லுதோ அதன்பால் அவங்க கை வச்சாங்க. இரண்டாவது என்னது அல்லாஹ் கொடுத்தான்? இரண்டாவது அல்லாஹ் என்ன வேதத்தை கொடுத்தான்? ஜபூரை கொடுத்தான்.
ஜபூர் வேதத்தை எப்படி நிர்வாகம் பண்ணாங்க, எப்படி கை வச்சாங்க? அதுலேயும் மனோ இச்சையின்படி என்ன பண்ணாங்க? சுலைமான் நபிக்கு பிறகு அதுலேயும் இந்த ஆட்சிக்கு பெருமை, அந்த ஆட்சி மேலே என்ன பண்ணாங்க? பேராசை கொண்டு பெருமைப்பட்டு என்ன பண்ணாங்க? அதில் உட்காரணுன்றதுக்காண்டி கொலை பண்ணிக்கிட்டு ஒருத்தர் மாறி வெட்டிக்கிட்டு அதில் உட்காரதுக்காண்டி என்ன பண்ணாங்க? அந்த வேதத்துலேயும் கை வச்சு அந்த வேதமும் போயிடுச்சு. மூணாவது ஒரு வேதம் வந்துச்சு. அது என்ன வேதம்? இஞ்சில், பைபிள் வந்துச்சு. அந்த வேதமும் என்ன பண்ணாங்க? இனி வரைக்கும் அந்த வேதத்தை பேசுகிறாங்க. எதன் ரீதியில் பேச மாட்டேன்றாங்க அப்படின்னா, செயலாற்று ரீதியில் பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க பேசுவாங்க, கிறிஸ்துவ சகோதரர்கள் பைபிளை எடுத்து வாசிப்பாங்க, பேசுவாங்க. எதைப்பால் பேசுவாங்கன்னா, மறுமைக்கு பயந்துக்கோங்க, மறுமையிலுடைய அவன் என்ன பண்ணுவான், அந்த ஆண்டவர் என்ன பண்ணுவான், நம்மளை தண்டிப்பார் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்களே தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய குற்றவியலை சம்பந்தம் அவங்க பேசவே மாட்டாங்க. குற்றவியல் சம்பந்தமா அவங்க பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டேங்கிறாங்களா? அந்த பைபிள்ல உலகத்தில் நடக்கக்கூடிய குற்றவியலை பத்தி இல்லை. அந்த பைபிள் என்ன பேசுது அப்படின்னா, எனக்கு அப்புறம் ஒரு வேதம் வரும், அந்த வேதத்தை போய் பாருங்கன்னு அந்த பைபிள் பேசுது. சொல்லுதா இல்லையா? அந்த பைபிள் என்ன சொல்லுது? எனக்கு அப்புறம் ஒன்று வரும், அந்த அந்த இறை தூதரை நீங்க ஏத்துக்கோங்க, அந்த பைபிளை நீங்க எடுங்கன்னு அது சொல்லுது. அந்த வேதத்தை அவங்க எடுத்திருந்தாங்கன்னா எதை எடுத்திருப்பாங்க? குரான் எடுத்திருப்பாங்க. குரான் எடுத்திருந்தாங்க எதை எடுத்திருப்பாங்க? இந்த அரியாசனம். இந்த அரியாசனம் இப்போ நான் பேச போறேன்ல, ஒரு அரியாசனத்தை பத்தி அல்லாஹ் பேசுறாங்க இல்லையா? அந்த அரியாசனத்தை யார் எடுத்திருப்பாங்க? கிறிஸ்துவ சகோதரர் எடுத்திருப்பாங்க. அப்போ கிறிஸ்துவ சகோதரர் எதோடு நின்ட்டாங்க? மறுமை நாள் அடையாளங்கள், சுய ஒழுக்கம், இது போன்ற செயல்களோடு நின்ட்டாங்களே தவிர செயலாற்ற வரமாட்டேன்றாங்க. விபச்சாரம் ஏன்பா பெருகிட்டு இருக்கு, உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு திட்டம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன் பாயிண்ட், இன்டர்நெட்டில் இவ்வளோ அனாச்சாரங்க, இவ்வளோ மாஃபியா நடந்துக்கிட்டு இருக்கு, இவ்வளோ வந்து கொடுக்கணும், என்ன வாங்கிக்கணும் இன்டர்நெட் மூலியமா தொடர்பு, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? போர் சம்பந்தமாக, ஆயுதம் சம்பந்தமாக, இந்த மாதிரி பாம்பு, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க. ரகசிய வழியில் இவங்க என்ன பண்ணுறாங்க? டார்க் வெப் மூலியமாக அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? பெரிய பெரிய தவறுகள், ட்ரக்ஸ்லேருந்து பெரிய பெரிய அந்த உடலில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் எந்த வழியாக அவங்க விற்று பேசிக்கிறாங்க? இதன் வழியாக பேசிக்கிறேன். இதுக்குள்ளே உன்னோட திட்டம் என்னப்பா தெரியாது. சரி, அரசியல் எப்படி நிர்வாகம் பண்ணணும், அதுக்குள்ளே திட்டம் உண்டு இருக்கா? தெரியாது. இப்படி அவங்க எதுவும் கேட்டாலும் தெரியாது. ஆனால் பைபிள் என்ன பண்ணுறாங்க? ஏற்றுக்கிறாங்க. சரி, நாலாவது நாம இருக்கிறோம். நாம இந்த வேதத்தை எவ்வாறு அணுகிறோம்? நமக்கு எல்லாமே இருக்கு. நம்ம வேதம் என்ன பண்ணுது? எடுத்தோடனே முன்னாடி போய் இருக்கிற எல்லா வேதத்தையும் பார்த்துட்டு வான்னு சொல்லுது. அங்கே எங்கெங்க அவங்க கை வச்சாங்க அதை ஃபுல்லாக நீ என்ன பண்ணு, கரெக்ஷன் பண்ணு. அவங்க எங்கெங்க கை வச்சாங்களோ அந்த இடத்துல இப்படி இல்லை, இப்படி பண்ணியிருக்கலாம், இதுதான் இந்த வசனம் சொல்ல வருதுன்னு கரெக்ஷன் பண்ணு. சொல்லுதா இல்லையா? வேதம் போய் பார்க்க சொல்லுது. அதோடு நீ பாட்டிக்கிட்டா வேதம் இல்லை. இந்த உலகத்தில் அரியாசனம்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது இறைவனுடைய படைத்தவன் தான் இருக்கணுன்றது தான் இந்த குரான் என்ன பண்ணுது? 95% பேசுது. குரானில் 5% தான் எதை பற்றி பேசுகிறோம். குரானில் எதை பற்றி பேசப்படுது? 5% வணக்கத்தை பற்றி பேசப்படுது. எது? தொழுவுங்க. உங்களுக்கு தொழுகை எப்படிப்பட்டது? குறிக்கப்பட்டன்னு ஒரு தொழுகை, இந்த நேரத்துக்குள்ளே தொழுதுருங்க எல்லாம் பேசுகிறாங்க. அல்ல ஜக்காத்தை கொடுங்க, இந்த மாதிரி பொருளாதாரத்தை கொடுங்க, இந்த மாதிரி வந்து ஒரு சொத்து வந்துருச்சுன்னா எப்படி எப்படி பங்கீடு கொடுங்க, இதெல்லாம் எல்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு வணக்கம் தானே. தர்மத்தை கொடுங்க, ஹஜ்ஜு செய்ய போங்க, நோன்பு வைங்க, இப்படி போன்ற வசனங்கள்லாம் வருது இல்லையா? இது குரான்ல எவ்வளோ இருக்குது? 5% தான் இருக்குது. மீதி 95% எதை பற்றி எல்லாம் பேசுகிறான்? இதை பற்றி பேசுகிறான், அவனோட அரியாசனத்தை பற்றி பேசுகிறான். இந்த அரியாசனத்தை முழு உம்மத் மேலேயே கடமை. முழு உம்மத் மேலே கடமை. என்ன கடமை? அதாவது ஒரு நபர் தனி நபராக என்ன வேணால் செய்யலாம். அல்லாவை ஏற்றுக்கலாம், அல்லாவை ஏற்றுக்காமல் இருக்கலாம். அல்லாவை ஏற்றுக்கலாம், அல்லாவை ஏற்றுக்காமல் இருக்கலாம். சாமியை வணங்கிக்கலாம், கல்லை வணங்கிக்கலாம், சூரியனை வணங்கிக்கலாம், சந்திரனை வணங்கிக்கலாம். அது அவனுக்கும் படைத்தவனுக்கு உண்டான ஒரு செய்தி. ஆனால் அதிகாரம் இருக்குது பார்த்தியா, அதில் யார் இருக்கணுமா? அல்லா தான் இருக்கணும். யார் இருக்கணும்? அதில் அல்லா தான். அதில் அல்லா என்ன பண்ணல, வேறுபடுத்தவே இல்லை. நீ என்ன வேணால் இருந்துக்கோ,
நீ கிறிஸ்துவ மதமாக இருந்துக்கோ, நீ நாத்திகனாக இருந்துக்கோ, நீ இந்து சகோதராக இருந்துக்கோ, இல்லை முஸ்லீம் என்ன வேணால் இருந்துக்கோ, அதிகாரம் என்ன இருக்கணும், அதை எந்த தான் இருக்கணுன்றது தான் 95% குரான் பேசுது. இந்த ரீதியில் நம்ம குரானை பார்க்குறோமான்னு பார்த்தா இந்த ரீதியில் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, குரானை பார்ப்பதே இல்லை. ஆனால் குரான்லேயே இருக்கிற எல்லா வசனத்துக்கும் முதன்மையான வசனம், சிகரம்னா ஒரு வசனம் அப்படின்னா அது என்ன வசனம் ரபீனா சொல்கிறாங்க, ஆயத்துல் குர்சியை பாருங்க அப்படின்றாங்க. ஆனால் அந்த ஆயத்துல் குர்சியை நம்ம எதுக்கு எடுத்துக்கிட்டோம், நைட்டு ஓதி படுத்தா என்ன பண்ணும், சைத்தானுடைய தீண்டுதல். இது உண்மையா இல்லையா? உண்மைதான். ஏன் ஒரு அதிசயம் வருது, அப்போ ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு செல்வந்த ஒரு ஜக்காத் பொருள் கொடுக்கப்படுது, அது என்ன பண்ணுறான், நைட்டில் ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், திருடுறான், என்ன பண்ணுறான், அந்த பொருளை வந்து திருடிட்டு போகிறான். அப்போ ஒரு என்ன பண்ணுறான், பிடிச்சிடுறாங்க. பிடிச்சா என்ன சொல்கிறான், என் வறுமைக்கு நான் பசிக்கு நான் திருடிட்டேன், இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்னு. சரி போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அப்போ ஒரு மறுநாள் போயிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அபூ ஹுரைரா போய் சொல்கிறாங்க, நைட்டு வந்து ஒருத்தன் வந்தான், திருடினா யாரை சொல்லா, அவனை பிடிக்கும்போது இந்த மாதிரி வறுமைக்கு திருடிட்டேன், இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் ரசூலுல்லாஹி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, அவன் நாளைக்கும் வருவான் அப்படின்னு. சரி சொல்லிட்டு அபூ ஹுரைரா போயிடுறாங்க. போயிட்டு அன்றைக்கி என்ன பண்ணுறான், நைட்டை விளக்கண்ணை வச்சுட்டு கண்ணில் ஊற்றிட்டு வச்சுருப்பாங்க, போனால் வருவானா அப்படின்னு. நிஜமாக அவன் வரான். யார் வரா, நேற்று வந்தவனே தான் மறுபடியும் வரான், அதே பொருளை திருடுறான், மறுபடியும் பிடிக்கிறான், மறுபடியும் சொல்கிறான், இல்லை இனி நான் வரமாட்டேன், நான் வயிற்று போல பசிக்கு தான் திருடினேன், இனி வரமாட்டேன் அப்படின்றான். சரி போய் தோல் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இதே மறுபடியும் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வே நீங்கள் சொன்ன மாதிரியே நேற்றும் அவன் வந்தான், அவன் வந்து திருடிட்டு போனான், நான் பிடிச்சிட்டேன் அவனை அப்படின்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, நாளைக்கும் அவன் வருவான் அப்படின்றாங்க. நாளைக்கும் வருவானா, என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது, வரட்டும் அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி அவரெல்லாம் இருக்கிறாங்க. நாளைக்கும் அவன் வந்து திருட வரும்போது பிடிச்சிடுறாங்க. என்ன பண்ணிடுறாங்க, பிடிச்சிடுறாங்க. அப்போது அவன் சொல்லி கொடுக்குறான், எதை சொல்லி கொடுக்குறான், இந்த ஆயத்துல் குர்சி ஓது, இனி உனக்கு எந்த தீண்டுதல் இருக்காது, நான் வரமாட்டேன் அப்படின்றான். சரி அந்த ஆயத்துல் குர்சி அப்போ தான் என்ன பண்ணுது, இறக்கப்பட்டதான்னு பார்த்தா ஏற்கனவே இறக்கப்பட்டது. ஆயத்துல் குர்சி ஏற்கனவே இறக்கப்பட்ட வசனம்தான். ஆனால் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்றதை யார் சொல்லி கொடுக்குறா, சைத்தான் தாவா பண்ணிட்டு போகிறான். அப்போ ஒரு அபூ ஹுரைரா என்ன பண்ணுறாங்க, மறுநாள் வந்துட்டு அவனை பிடிச்சேன், கை கழுவாக பிடிக்கும்போது அவன் இனி வரமாட்டேன், இப்படி வரக்கூடாதுன்னா இந்த 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 அத்தியாயத்தை ஓது அப்படி சொல்லிட்டு போனான் அப்படின்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, பொய்யன் உண்மையை சொல்லிட்டு போனான் அப்படின்றாங்க, பொய்யன் உண்மையை சொல்லிட்டு போனா அப்படின்றாங்க. அப்போ சைத்தானுடைய தீண்டுதல் இருக்கக்கூடாதுன்னா என்ன ஓதணும், ஆயத்துல் குர்சி ஓதணும். சரி ஆயத்துல் குர்சி இந்த மாதிரி அணுகிறதுக்கு தான் எல்லாம் கொடுத்தானான்னு பார்த்தா இல்லை. ஆயத்துல் குர்சி எதுக்கு கொடுத்துருக்கான், இந்த மாதிரி நீங்கள் அணுகிக்கோங்க, ஒரு சைத்தானுடைய தீண்டுதல் வந்தால் நீங்கள் அணுகிக்கொன்றதுக்கு கொடுத்தான்னு பார்த்தா இதற்கு அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. அல்லாஹ் எதற்கு கொடுத்தான் அப்படின்னா, எந்த பொய்யை எதை சொல்லிட்டு போனாலும் அவனுக்கும் அல்லாவுக்கும் ஒரு சண்டை. அல்லாஹ் அவன்கிட்ட சண்டை போடல, இவன் தான் அல்லாஹ் கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், மாறு செஞ்சு சொல்லிட்டு போயிட்டான். என்னன்னு இந்த உலகத்தில் முழு உலகமே உன்னுடைய அரியாசனத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு அரியாசனம் நடக்கும்ல, அந்த அரியாசனம் உனக்கு நான் தரமாட்டேன், அதில் நான் தான் உட்காருவேன்றது தான் சண்டை. சரிங்களா? இப்போ இந்த சூராவுடைய இந்த ஆயத்துடைய முதல் வசனத்தை பாருங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ், இந்த அல்லாஹ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் எந்த அர்த்தமும் கொடுக்க முடியாது. அது வந்து ஒரு தனியான ஒரு வேடல். அரபியில் இறைவனுக்கு வேற சொற்கள்லாம் இருக்குது. இலாஹ்னா என்னது, கடவுள். ரப்புனா என்னது, இறைவன். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுக்கு உங்களால ஸ்பெசிஃபிக்காக அல்லாஹ் என்ன பண்ணிக்கிட்டான், அவனுக்குன்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டான். அதுதான் என்னது, அல்லாஹ். நீங்கள் எந்த மொழியில் போனாலும் இந்த அல்லாஹ்வுக்கு என்ன பண்ண முடியாது, அர்த்தமே கொடுக்க முடியாது. அது எப்படின்னா ஷிர்க்குக்கு அப்பாற்பட்ட ஒரு வார்த்தை. இப்போது கடவுள்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன எடுத்துப்பீங்க, எல்லாத்தையும் கடவுளாக எடுத்துப்பீங்கல்ல. ஆனால் அல்லான்னு சொல்லும்போது நீங்கள் எந்த கடவுளையும் எடுக்க முடியாது. அல்லான்னு சொல்லும்போது சாமி அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க, என்னென்னவோ நமக்கு வருது இல்லை,
ஆனால் அல்லாஹ் நீங்கள் சொல்லும் பொழுது வந்து அது அல்லாஹ் மட்டும்தான் உங்களால் யோசிக்க முடியும் தவிர அவன் அப்பா வேறு எதையுமே உங்களால் யோசிக்க முடியாது. அதை நீங்கள் எந்த லாங்குவேஜில் பிறந்திருந்தாலும் சரி, சைனீஸ் மொழியில் பிறந்திருந்தாலும் சரி, நீங்கள் ஜப்பானில் பிறந்தாலும் எங்கே பிறந்தாலும் அல்லான்னு சொன்னால் அவனுடைய கான்செப்ட் போகிறது இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் அப்படின்றது தான் இயற்கையிலேயே அந்த மனசு எடுத்துக்கும். குழந்தைக்கு போய் நம்ம அல்லான்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அந்த குழந்தை என்ன பண்ணும், அல்லான்னா எப்படி நினைக்காது, இவங்க எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்குமா, எப்படி எடுத்துக்கும். இயற்கையான ஒரு குழந்தை யார்கிட்ட போய் நீங்கள் அல்லான்னு சொன்னாலும் அந்த குழந்தை எதை எடுத்துக்கும், எதுவாக எடுத்துக்கும், இயற்கையான அல்லா தான் அதை எடுத்துக்கும். நீங்கள் செயற்கையாக உருவாக்கி வச்சுருக்கீங்கள அந்தக்கு இந்த வார்த்தையை போற்றி பார்க்கவே பார்க்காது, மனசு என்ன பண்ணாது, எடுத்து வைக்காது. புரியுதுங்களா? அதுதான் அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னை பற்றி சொல்லும்போது அல்லான்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணி பேசுகிறான். என்ன சொல்கிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் எப்படிப்பட்டவனா, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாவை தவிர அடிபணிதலுக்கோ கட்டுப்படுவதற்கோ ஒரு அரியாசனத்தை ஏற்படுத்துவதற்கோ அவனை இன்றி வேறு எவரும் இல்லை. இதுதான் இது. அப்போ அல்லாஹ் யாரு, அப்போ அல்லாஹ் யார், இந்த இடத்துல குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், கட்டுப்படுதல், அடிபணிதல், ஒரு அரியாசனம், ஒரு ஒரு அரசாங்க நியமனம் பண்ணுறது எல்லாமே யாரை தவிர இல்லை, அல்லாவை தவிர இல்லை. அப்போ அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அதுக்கு இன்னொரு வசனத்தை அல்லாஹ் என்ன பண்ணுவான், குல்ஹு அல்லாஹு அஹத். அல்லாஹ் அவனை பற்றி என்ன பேசுவாங்க, குல்ஹு அல்லாஹ், அவன் எப்படிப்பட்டவன், ஒருத்தன். அந்த இடத்துல அல்லாவை மென்ஷன் பண்ணி என்ன பண்ணுறான், அவன் ஒருத்தன், அல்லாஹு சமர், அவனுக்கு என்ன இல்லை, தேவையில்லை. அந்த லா இலாஹ இல்லல்லான்னு வருது இல்லை, அதற்கு இந்த 5 வசனங்களை நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அல்லாவை தவிர எதுவும் இல்லைன்னா அந்த அல்லாஹ் இப்படிப்பட்டவன் முதல்ல புரிஞ்சுக்கணும். வணக்கத்துக்கு மட்டும் இல்லை, அல்லாஹ் ஒருத்தன் எடுத்துக்கணும். அந்த ஒருத்தனுக்கு என்ன கிடையாதான், தேவைன்னு கிடையாது. இப்போ தூக்கம் வருது இல்லை, அந்த தூக்கம் அவனுக்கு இல்லை. தேவைன்னு உனக்கு தூக்கம் இருக்குல்ல, பசி இருக்குது, நமக்கு என்ன இருக்குது, பசி வரும், தூக்கம் வரும், சோம்பேறி ஆகும், முதுமை வந்துடும், நோய்வாய்ப்பட்டுருவோம், இந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்று ஒன்று வருது இல்லை. இந்த மாதிரி எந்த தேவையுமே யாருக்கு கிடையாது, அல்லாஹ்வுக்கு கிடையாது. அவனுக்கு லம் எலிது வலம் யூலது, அப்பா அம்மாவும் கிடையாது, மம்மி டேடி கிடையாது, அப்புறம் வேற என்ன கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது. வளமைக்குள்ளவோ குஃபன். இதுதான் நமக்கு விரிவாக பேசக்கூடியது. அவனை மாதிரி எந்தோ கிடையாது. ஒரு உப்பிட்டு ஒன்று சொல்லுவோம்ல, அல்லாஹ் வந்து அல்லாஹ் வந்து நம்ம எடுத்து சொல்லுவான், நான் வந்து ரொம்ப கடுமையானவன், நான் ரொம்ப வலிமை மிக்கவன் அப்படின்வான். அப்போ அல்லாஹ் என்ன, ஒரு 5 யானைக்கு பலம் உள்ள சமமா, 5 யானைக்கு எவ்வளோ பலம் இருக்கும், அப்படிப்பட்ட பலம் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுக்கு நிகராக எதுவும் இல்லைன்னா அவனுக்கு ஒப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும், சொல்லித்தரணும். இந்த குழந்தைக்கு நம்ம சொல்லித்தரணும். என்ன ஆகுது அப்படின்னா, நாளைக்கு அந்த குழந்தை பெருசாச்சு அப்படின்னா அந்த குழந்தை எப்படி புரிஞ்சுக்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநீதத்தையும் தீமையையும் நன்மையையும் யாரை கொண்டு செய்ய முடியாது, இந்த அல்லாவை இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாதுன்றது அந்த குழந்தைக்கு புரிய வரும். இந்த குழந்தை இப்போ வளரும் போது சொல்லுவாங்க, இந்த இது தீமைப்பா, இது ஏன்பா வளருது. இப்போ குழந்தை சில கேள்விகள்லாம் கேட்கும், அப்பா சாராயம் இல்லைன்னு சொல்கிறீங்க, இந்த தெருவில் ஏன்பா சாராயம் இருக்குது அப்படின்னா எப்படி பதில் சொல்வீங்க? நான் போயிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து வந்தேன்னா அதுக்கப்புறம் இந்த சாராயத்தை ஒழிச்சிடுன்னு சொல்லுவீங்களா? எப்படி புரிய வைப்பீங்க? குழந்தை சில கேள்விகள்லாம் கேட்கும்ல, அப்பா உலகத்தில் ஏன்பா இவ்வளோ தீவிரவாதம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்கும். இப்போ சில குழந்தைங்களுக்கு ஏன்பா இந்த உலகத்தில் வந்து ஒரு நாடு இன்னொரு நாடை போட்டு ஏன்பா அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு கேட்கும். ரீல்ஸில் பார்க்குதில்ல, ஏன்ப்பா இந்த காசா மக்களை போட்டு மக்கள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, தப்பு தானப்பான்னு அந்த குழந்தை பேசுது. எப்படி புரிய வைப்பீங்க? அப்போ அந்த குழந்தைக்கு புரிய வைக்கிறது என்னன்னா, அல்லாவை கொண்டு வந்து சொன்னாதான் அந்த குழந்தைக்கு புரிய வைக்கும். அப்போ அந்த குழந்தை நெக்ஸ்ட் கேள்வி கேட்கும், ஏன் அந்த அல்லாஹ் இல்லைன்னு கேட்கும். அங்கதான் நம்ம எல்லாருமே செஞ்ச தப்பு. என்ன செஞ்ச தப்பு? அல்லாவை பற்றி நம்மளும் புரிஞ்சுக்கல, அதை முன்னிறுத்தி பார்க்கணுன்றது நம்ம வரல, குழந்தைக்கும் நம்ம என்ன பண்ணல, அதை ஏற்றி வைக்கணும். புரியுதுங்களா? இதுதான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், தன்னை பற்றி அவனே சொல்லிக்கிறான். என்னன்னு, அல்லாஹு லா இலாஹா, அல்லாவை தவிர எதுவுமே இல்லை. அவனுக்கு என்ன கிடையாது, அவன் ஒருத்தன், அவனுக்கு தேவையில்லை, மம்மி டாடி இல்லை, குழந்தை இல்லை, அவனை மாதிரி எதுவும் இல்லை. சரிங்களா? சரி, அவன் எப்படிப்பட்டவன்? ஹுவல் ஹய்யு வல் கய்யூம். அவன் எப்படிப்பட்டவனா?
அல்ல எப்படிப்பட்டவன்? அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியன் வேற நாயன் இல்லை, அவன் என்றென்றும் உயிர் உள்ளவனாக இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? என்றென்றும் உயிர் உள்ளவனாக இருக்கிறான். அவனை என்ன பண்ண முடியாது? சாகடிக்க முடியாது. அவனை என்ன பண்ண முடியாது? சாகடிக்க முடியாது. அல்லாஹ் அல்லாத ஒரு காலமே இல்லை. ஐயுன்னா என்னது? அவன்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்னா நமக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல, இந்த காலத்துக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி போயிருங்க. பூமி, கேலக்ஸி இதெல்லாம் படைப்பதற்கு பின்னாடி போங்க. பின்னாடி போன நம்மளால் யோசிக்க முடியுதா? அதுக்கப்புறம் நம்மளோட என்ன ஆகுது? பிரெயின் என்ன ஆகுது? ஸ்டக் ஆகும், அப்படியே எரர் ஆகும், அப்படியே அதுக்கு மேலே நம்மளால் யோசிக்க முடியாது, தலைவலி வர மாதிரி ஆகும். ஏன்? அதுக்கு பின்னாடி உனக்கு ப்ராசஸ் கொடுக்கப்படல, சொல்லி கொடுக்கப்படலை. அப்போ அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? இந்த காலத்திற்கும் நேரத்திற்கும் வாழ்வுக்கும் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன். எப்படி இருக்கிறான்? அவன் உயிர் உள்ளவனாக இருக்கிறான். எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அவன் உயிர் உள்ளவனாக இருக்கிறான். சரிங்களா? லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். அவனை அறிதுயலோ அவனுக்கு சிறிய உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ பிடிக்காது. அல்லாஹ்வுக்கு எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் சிறிய தூக்கமோ ஆழ்ந்த தூக்கமோ வராது. நமக்கு வருது இல்லை ஒரு தூக்கம், சின்ன தூக்கம், அப்படியே ஒரு டயர்டு அப்படியே வரும். அப்படிப்பட்ட ஒரு டயர்டும் யாருக்கு கிடையாதா? அல்லாஹ்வுக்கு கிடையாது. அதே மாதிரி ஆழ்ந்த தூக்கம், தூக்கம் நம்மளை பிடிச்சிக்குதா இல்லை நம்ம தூக்கத்தை பிடிக்கிறோமா? தூக்கம் தான் நம்மளை பிடிச்சிக்குது. அதுதான் அல்லாஹ் பேச. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கவனிங்க. தூக்கம் என்னை பிடிக்கிறது கிடையாதுன்னு கேட்குறான். தூக்கம்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, அது உனக்கு தாண்டா பிடிக்குது, தூக்கம் வந்து என்ன பிடிக்காதுன்றான். அதை படித்ததே யாரு? நான் தான். சரி, அந்த அந்த நீங்கள் சின்னதாக ஒன்று அப்படியே சுக்குறீங்கள, அந்த சின்ன தூக்கமும் என்னது எனக்கு கிடையாது, உன்னுக்கு ஈக்குவலாக என்னை வச்சு பார்க்காதன்றது அல்லாஹ் சொல்கிறான். இப்படியெல்லாம் ஒருத்தர் அல்லாஹ்வை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அந்த மனசே சொல்லும், இவன் தானே நமக்கு உண்மையாக நடந்துப்பான், இவன் தான் நம்மளை வச்சு என்ன பண்ணோம், தகுதி உள்ளவன் இவன் தான். நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், நம்மளை அடைத்த பரிபாலிக்கக்கூடிய எல்லா ஒரு இது பண்ணுறதுக்கும், நம்மளை வந்து அரசவையில் நம்மளை அரசாட்சி கொடுக்கறதுக்கும், நன்மை ஏவுறதுக்கும், தீமையை தடுக்கிறதுக்கும் தகுதியானவன் யார்? இவன் தான்ன்றது உள்ள ஏற்றுக்கும். இப்போ நம்மளாம் ஏற்றி வச்சுருக்கிறோம்ல, சில பேர் ஓட்டு போட்டோ, சில பேர் ஓட்டு இல்லாமல் மன்னர்களாக மாறி இப்படிலாம் ஏற்பு எடுத்து வச்சுருக்கணும்ல, இவங்களுக்கெல்லாம் இதை ஒப்பிட்டு பாருங்கள். இது ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்க? பலகீனமானவங்க. இவங்க தூங்கக்கூடியவங்க. இவங்களுக்கு கண்ணில் தெரிஞ்சது தான் தீமை, கண்ணுக்கு தெரியாது எவ்வளோ தீமை நடந்துக்கிட்டு இருக்கான். அவன் அரசியல் உட்காந்து அவனுக்கே ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருப்பான், குழி பறிச்சிட்டு இருப்பான், அது அவனுக்கே தெரியாது. இதெல்லாம் இவனுடைய பலகீனம் தானே. இப்படி ஒருத்தன் இருக்கக்கூடாதுன்றது தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஒரு அரியாசனத்தை நீங்கள் ஏற்படுத்துறீங்கன்னா அந்த அரியாசனத்தில் உட்காரக்கூடியவன் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும்ப்பா, என்ன மாதிரி இருக்கணும். நீங்கள் ஒரு பொய்யா உருவாக்கி வச்சுக்காதீங்கன்றது தான் என்ன பண்ணுறான், இப்படியெல்லாம் சொல்கிறான். எனக்கு என்ன கிடையாது, சின்ன தூக்கம் கிடையாது, பெரிய தூக்கம் கிடையாது, அந்த தூக்கம் வந்து என்ன பண்ணிக்காது, பிடிச்சிக்காது அப்படின்றான். சரி, ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டான், தன்னை பற்றி பேசிட்டான். என்னை பற்றி அவனை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கிறான், ஒருத்தன் தேவையற்றவன், அம்மா அப்பா கிடையாது, அவனை மாதிரி எதுவும் இல்லைன்னு ஃபஸ்ட்டு அவனை பற்றி சொல்கிறான். இதெல்லாம் கொள்கை, அக்கீதான்னு சொல்ல முடியா, அக்கீதான்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அக்கீதா. இதெல்லாம் உறுதியாக நம்பணும். இதெல்லாம் குழந்தை கரெக்டான முறையில் சொல்லி கொடுத்துட்டோம்னா, ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆழமாக உட்காந்துக்கும். அப்போது அது ஏற்றுக்கணும். அப்போ அதுக்கு மனசே ஆட்டோமேட்டிக்காக வரும், இந்த உலகத்தில் அல்லாஹ் தான் என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் சரி செய்ய முடியும், எல்லாம் வந்தால் மட்டும்தான் இது சரி செய்ய முடியுன்றது அந்த உள்ள ஏற்றுக்கும். புரியுதுங்களா? இப்போது ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறான். ரெண்டாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான், எனக்கு தூக்கம் கிடையாது, சின்ன தூக்கமும் கிடையாது அப்படின்றான். மூணாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் நிலைத்திருக்கக்கூடியவன், ஹய்யு வல் கையும், நான் எப்படிப்பட்டவன், நிலைத்திருக்கக்கூடியவன், காலத்திற்கு அப்பாற்பட்டவன், உனக்கு தான் காலங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், லஹு மாஃபிஸ் சமாவாத்தி உமாஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. இது ஏன் சொல்கிறான், இது ஏன் சொல்ல வரான்? ஒரு வீடு கட்டுற, எல்லாம் பண்ணுற, இது யாருன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க, எந்துன்னு சொல்வீங்கள்ல. இந்த மாதிரி வானமும் பூமியை பற்றி எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, யாரும் எனக்கு கொடுக்கலப்பா,
இந்த வச்சுக்கோ, இந்த பூமியை வச்சு கொடுத்து பார்த்துக்கோ அப்படின்னு யாரும் எனக்கு கொடுக்கல. இது எல்லாமே என் ஓன் ப்ராடக்ட். எல்லாம் சொல்கிறாங்க, நான் சொல்கிறான், நான் பண்ணது என் ஓன் ப்ராடக்டா இது. லஹு மாபி சமாவாத்தி ஒமாபிலார், வானங்களில் உள்ளவையும். அப்போ வானமாக வந்து தான் வானத்தில் உள்ள இருக்கிறதும். இப்போ பூமியில் உள்ளவையும்னா பூமியும் வந்து தான், பூமியில் இருக்கக்கூடியவங்களும் யாருது? அவன் தான் ஓன் ப்ராடக்ட். சரிங்களா? எனக்குரியது அப்படின்றான். எனக்கு யாரும் கொடுக்கல அப்படின்னு தானே அர்த்தம். ஒருத்தர் பார்த்துக்கொண்டு கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, எனக்கு எதுவும் இல்லை, நான் தான் வச்சிருக்கேன். இப்போ அந்த அரியாசனத்துடைய வெயிட் பார்க்குறீங்களா? இப்போ அந்த அரியாசனம் எப்படிப்பட்ட அந்த அரியாசனம்? அந்த அரியாசனத்தில் உட்காரக்கூடியவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? அதற்கு முழு சொந்தக்காரனாக இருக்கணும். இப்போ அதுதான் கேட்குறான்ல, அந்த சொந்தக்காரன் நான் தான்ப்பா அப்படின்றான். சரியா? அவனுக்கு யாரும் கொடுத்தது கிடையாது, ஓன் ப்ராடக்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் சொல்கிறான், மன்தல்லதி யஷ்ஃபாவு இந்தஹு இல்லா பீதினி, அவனுடைய அனுமதியின்றி யார்தான் பரிந்துரை செய்ய முடியும். இதையே இந்த இடத்துல கொண்டு வரான். இதையே இந்த இடத்துல கொண்டு வரான். அவனுடைய அனுமதியின்றி யார்தான் பரிந்துரை செய்ய முடியும்ன்றது அல்லாஹ் சொல்றான்ல, இதையே இந்த இடத்துல கொண்டு வரான். ஏன்னா நோ ரெக்கமெண்டேஷன். அல்லாஹ்வுக்கு என்ன தேவையில்லை? ரெக்கமெண்டேஷனே தேவையில்லை. ஏன்? இப்போ இப்ராஹிம் நபி இருக்கிறாங்க. இப்ராஹிம் நபி அவங்க வாப்பா எப்படிப்பட்டவர்? சிலை வழங்கி சிலை செய்யக்கூடியவர். ஆனால் அல்லாஹ் கிட்ட இப்ராஹிம் நபி எப்படிப்பட்டவர்? நண்பர், உற்ற நண்பராக அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். இப்போ உற்ற நண்பராக எடுத்துக்கிட்டா அப்படின்னா அந்த உற்ற நண்பர் என்ன கேட்பாரு? யா அல்லாஹ், என்னுடைய அப்பாவை என்ன பண்ணு, காப்பாத்துன்னு கேட்குறாரா? காப்பாத்துன்னு கேட்குறாரா? அப்போ அந்த அல்லாஹ்வுக்கு கேட்கக்கூடியவனும் தெரியும், யாரை கேட்குறான்னு அவனை பற்றி அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம வச்சுருப்போம்ல இந்த உலகத்தில் சில பேர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்போம்ல, இவர் யார் தெரியுமா, இவர் இன்னாரோட குழந்தை, இவருக்கு இந்த மாதிரி கொடுங்க சொல்கிறோம்ல. இந்த மாதிரி எந்த ரெக்கமெண்டேஷன் எனக்கு சொல்ல தேவையில்லப்பா, ஆல்ரெடி அவன் யாருன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ல வரான்ல? அவன் யாருன்னு எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும். அப்போது இந்த ரெக்கமெண்டேஷன் எதுவுமே எனக்கு தேவையில்லைன்றது எல்லாம் சொல்ல வரான். சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறா பாருங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய மகள் ஃபாத்திமா இருக்கிறாங்க, திருடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ வந்து உலக தலைவராக எடுத்துக்கிட்ட, என் மகளை மன்னிச்சுக்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? எந்த ரெக்கமெண்டேஷன் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு யாருன்னு தெரியும், ரசூல்லா யார் தெரியும், நம்ம யாருன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி தான் ஒரு அரியாசனத்தில் உட்காரக்கூடிய ஒரு நபருக்கு இருக்கும். இப்போ ஒரு கலீஃபா வச்சுக்கோங்க, ஒருத்தர் உட்கார்றாரு, அவர் மனிதர் தானே. நான் பேசுறது இல்லை அரியாசனம் அல்லாஹ்வுக்கு உட்காரணும் அல்லாஹ்வுக்கு உட்காரணும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்கள் அரியாசனத்தில் ஒரு மனிதர் வந்து உட்கார்றாரு அப்படின்னா அவர் மனிதர் தானே. ஆனால் அந்த மனிதர் எப்படி இருப்பார் அப்படின்னா இந்த கேரக்டரில் இருக்க மாட்டார், ஆனால் அந்த அரசாங்கம் இந்த கேரக்டரில் இருக்கும். புரியுதான சொல்ல வருது? அந்த மனிதருக்கு என்ன இருக்காது, தூக்கம் வரும், அவர் அரியாசனத்தில் உட்காந்தா தூங்குவார். ஆனால் அந்த ஆட்சி தூங்குமா? அந்த ஆட்சி போய் செய்யுமா? அந்த ஆட்சி அடுத்தவனோட இடத்தை அபகரிக்குமா? அந்த ஆட்சி தனக்குன்னு எடுத்துக்குமா? இதுதான் அல்லாஹ் சொல்லுவான். புரியுதுங்களா? இப்போ எனக்கு வானம் பூமி எனக்கு சொந்தம் அப்படின்னா அந்த அரியாசனத்தில் நான் இருந்தேன்னா அந்த அரியாசனம் எப்படி இருக்கும்? தூங்காது. அதுக்கு வந்து என்ன இருக்காது, அந்த ஆட்சி மாதிரி வேறு ஆட்சி இருக்காது. அல்லாவுடைய எல்லா தன்மையும் அந்த ஆட்சிக்கு இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், படைப்பினங்களுக்கு உள்ளவற்றையும் அவனுக்கு பின்னுள்ளவற்றையும் அவன் நன்கறிந்தவன். அதாவது நோ ரெக்கமெண்டேஷன் சொல்கிறான்ல, எதுக்கு அப்படின்னா அந்த படைப்பு எப்படி படைக்கப்பட்டுச்சுன்றது அல்லாஹ் என்ன பண்ணுவோம் ஆல்ரெடி தெரியும். நம்ம யார், எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம், என்னவா ஆக போகிறோம், எப்படி சாக போகிறோம், எங்கே வர போகிறோம், இவன் உதவி செய்யக்கூடியவனாக இருப்பானா இல்லை மாறு செய்யக்கூடியவனாக இருப்பானா, இவன் நன்றி கெட்டவனாக இருப்பானா நன்றி உள்ளவனாக இருப்பானான்றது அல்லாஹ்க்கு எப்படி இருக்கும் ஆல்ரெடி தெரியும். அப்படின்றத நான் சொல்லுது இந்த வசனம் சொல்லுது. அதாவது 0 வயசுலேருந்து, நம்மளுடைய 0 வயசுலேருந்து அந்த ஒரு சின்ன ஒரு விந்தணு போகுது இல்லையா,
அந்த வயசுல இருந்து சாகி அல்லாஹ் கிட்ட வந்து நிற்கிற வரைக்கும் அல்லாஹ்வுக்கு என்ன தெரியும், இவன் எப்படிப்பட்டவன்றது தெரியும். அப்போ அல்லாஹ்வுக்கு ரெக்கமெண்டேஷன் தேவையே இல்லை. அப்போ ஒன்று சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அவன் ஞானத்திலிருந்து எதையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. இப்போ அல்லாஹ் அதை பற்றி பேசுகிறான். அவனுடைய நாட்டமின்றி அவனுடைய அறிவிலிருந்து எவரும் கற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்ல வரான், இங்கே இருக்கக்கூடிய அனைத்துமே நான் தான் சொல்லிக் கொடுத்தேன். இன்னைக்கு எடுத்துக்கிறாங்கல்ல சயின்ஸில் அறிவாளி யாரு, நம்ம ஒருத்தனை தூக்கி வச்சிருக்கிறோம் இல்லையா. ஆனால் அல்லாஹ்வுடைய அரியாசனம் இருந்துச்சுன்னா அந்த சயின்ஸை கண்டுபிடிச்சவனை பற்றி பேசப்படாது. இது சொல்லி கொடுத்தவன் அல்லான்றதான் அந்த இயற்கை பிஞ்சுகளுக்கு சொல்லி கொடுக்கப்படும். ஒரு இப்போ பார்க்குறீங்க தலையானை, இது தலையானைன்றது நமக்கு சொல்லி கொடுத்தது யார், அல்லாஹ். இந்த காற்றை இப்படிலாம் பயன்படுத்தலான்றது சொல்லி கொடுத்தது யார், அல்லாஹ். அதுதான் அல்லாஹ் சொல்ல வரான். மொழிகள், சொற்கள், தண்ணீர், காற்று, விவசாயம், கணிதம், செயல்கள், ஏவல்கள், பெயர்கள், விஞ்ஞானங்கள், அரசியல், எல்லாமே, ஆளுமை, எல்லாமே யார் சொல்லி கொடுத்தா, அல்லாஹ் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறான் அப்படின்றது ஒரு அல்லாவே சொல்றோம். புரியுதுங்களா? அப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு இந்த அரசியல் உட்காந்துக்கிட்டு நம்ம ஆட்டம் காண முடியுமா? அப்போ கலீஃபாவும் உட்காந்தாங்களே, அபூபக்கர் ரலியல்லா, உமர் ரலியல்லா, உஸ்மான் ரலியல்லா, அலி ரலியல்லா உட்காந்தாங்களே, இவங்களாம் எப்படி பயந்தாங்க? இதுக்கெல்லாம் பயந்தாங்க. இந்த ஞானம் கொடுத்தது அல்லாதான், இங்கே உட்கார வச்சது அல்லாதான், இதெல்லாம் பண்ணது அல்லாதான். இங்கே நான் என்ன பண்ணக்கூடாது, இங்கே பெருமையோ இங்கே ஒரு நம்மளுடைய சுய லாபத்தையோ சுய இதையோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாதுன்றதை அவங்க என்ன பண்ணாங்க, பயந்தாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், வசியா குர்சியு சமாவாதி வல் அர்து வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா. அவனுடைய அரியாசனம் குர்சி. அதான் குர்சி. குர்சின்னா என்னது, அந்த சேர் மட்டும் எடுத்துக்க கூடாது, அதுதான் அரியாசனம். இதுதான் அல்லாஹ் சொல்லுவான், அவனோட அரியாசனம் வானங்களிலும் பூமியிலும் பறந்து நிற்கின்றது. புரியுதா? இப்போ அல்லாஹ் வந்து அவனுடைய சேருடைய அளவுகோல் சொல்லலை. என் சேருடைய அளவுகோல் இங்கேருந்து அங்கே வரைக்கும், அந்த முக்குலேருந்து இந்த முக்கு வரைக்கும் நல்லா பேச வரல. அல்லாஹ் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, என்னுடைய கண்ட்ரோல், என்னுடைய ஹாக்கிமியத், என்னுடைய கட்டளை, என்னுடைய சாசனம் எல்லாமே எப்படி இருக்கு, வானம் பூமி அளவுக்கு இருக்குன்றத அல்லாஹ் என்ன பண்றான், சொல்ல வரான். அப்போ நீங்க ஒரு அரசவை ஏற்படுத்துறீங்கன்னா அதற்கு முழு தகுதியானவன் யாரு, நான் தான் இருக்க முடியும், அது என்ன கொண்டு வாங்கன்றத அல்லாஹ் சொல்ல வரான். சரியா? எனக்கு ரிஸ்க் என்னது, அதான் அல்லாஹ் சொல்றேன், எனக்கு என்ன பண்றது. இப்போ வந்து இப்போ பூமி இருக்கு, பூமியில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், கோல் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான செயல், எவ்வளோ கஷ்டமான செயல். ஆனால் அல்லாவுக்கு அது கஷ்டமா? அது அல்லாவுக்கு கஷ்டம் கிடையாது. அதான் அல்லாஹ் சொல்றேன், எனக்கு ரிஸ்க் கிடையாது, டைனஸ் கிடையாது, தூக்கம் கிடையாது, பலவீனம் கிடையாது, சிரமம் கிடையாது, அலட்சியம் கிடையாது, சோம்பேறி கிடையாது. எனக்கு என்ன கிடையாது, நான் பார்த்து கற்றுக் கொடுத்தது அன்றி வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாது. நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அதுதான் உங்களுக்கு. அல்லாவுக்கு என்னென்ன கிடையாது, எதுவுமே கிடையாதுன்றதை அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த வசனத்தில் சொல்ல வரான். வஹுவல் அலியுல் அலீம். அவன் எப்படிப்பட்டவன், அவன் மிக உயர்ந்தவன், ஞானமிக்கவன். இப்போ இந்த சூறாவில் ஒரு 7 பாயிண்ட் எல்லாம் பேசுகிறான், 8 பாயிண்ட்டை பேசுகிறான். இது 8 பாயிண்ட்டும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசவைக்கு இருக்கணும். அதுதான் இந்த ஆயத்துல் குர்சி பேச வருது. முழு குரானுக்கே ஒரு ஆயத்து நிற்கிதுன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த ஆயத்து அளவுகள் என்னது, இதுதான் இந்த ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துல் குர்சி என்ன பேசுது, என்ன பேசுது, முழு குரானுடைய ஒரே மொத்த வசனத்தையும் ஒரு வசனமாக இந்த குரான் பேசுது. ஒரு அரசவைன்னு இருக்கிறியா, அது எந்த தான் இருக்கணும். ஒருத்தனை நிப்பாட்டுறியா, ஒரு அரசவை ஏற்படுத்துறியா, அது யார் தான் இருக்கணும், அது எந்த இருக்கணும். நான் இருந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி இருக்கும், எனக்கு நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ண தேவையில்லை. இதுக்கப்புறம் யார் நிப்பாட்டணும் நானே சொல்லி கொடுப்பேன். இப்போ செத்ததுக்கப்புறம் வாரிசு உரிமையை உருவாக்கிடுவான், இது தேவையில்லாத ஒரு ஆட்சி, இதுக்கப்புறம் இவனை நிப்பாட்டு, இது கரெக்டாக இருக்குன்றது யார் சொல்லிக் கொடுப்பா, நானே சொல்லி கொடுப்பேன். புரியுதுங்களா? இந்த வானத்திலையும் பூமியும் அளவுக்கு ஃபுல்லாக எந்த தான் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ண மாட்டேன், ஒரு ஏழையுடைய பொருளை அபகரிக்க மாட்டேன். இன்னைக்கு என்ன பண்ணுது ஒரு அரசாங்கம், என்ன பண்ணுது, ஒரு ரோடை போடுறேன் அப்படின்னா என்ன பண்ணுது, வீடு எல்லாத்தையும் அபகரிச்சுக்குது. ஒரு இடத்துல ஒரு நீர்த்திட்டத்தையோ ஒரு ஏதோ டேமோ ஏதோ கொண்டு வர அப்படின்னா என்ன பண்ணுது, ஏழையுடைய சொத்தை ஃபுல்லாக என்ன பண்ணுது,
அபகரிச்சுக்குது. அதே மாதிரி சிஎன்ஜி கொண்டு வரேன் அப்படின்னா என்ன பண்ணுச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கீழ் வழியாக பைப் வழியாக உங்களுக்கு சிஎன்ஜி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, விவசாய நிலத்தை எத்தனை விவசாய நிலத்தை அபகரிச்சுது. இப்படி அல்லாவுடைய பூமியை அல்லான்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் இந்த மாதிரி ஏழைகளுடைய பூமியை சுரண்டுவானா? சுரண்ட மாட்டான். அது ஏன்? அல்லாவுக்கு தெரியும் அந்த பூமியில் என்ன வருது, விவசாயம் வருது, அந்த இடத்துல கை வைக்க மாட்டான். அல்லாஹ் எப்படி வருவான்? அல்லாஹ் அதே இடத்துல திட்டம் போடுவான், வேற கோணத்தில் வேற இடத்துல இருந்து அதே திட்டத்தை கொண்டு வருவோம். புரியுதுங்களா? இப்போ அல்லாவை நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த தீமையும் பெருகி இருக்காது, நன்மை மட்டும்தான் ஏவி இருக்கு. புரியுதுங்களா? இப்படி இந்த தீமையை இந்த நன்மையை நம்ம கொண்டு வரல அப்படின்னா நமக்கு யார் வருவா அப்படின்றது தான் அதுக்கு அடுத்த வசனம் பேசுது. சரியா? இந்த வசனத்தை சொல்லிட்டு இந்த உரையை முடிச்சுக்கிறேன். இந்த நன்மையை நம்ம கொண்டு வரல அப்படின்னா இதுக்கப்புறம் யார் வருவா அப்படின்னா தாகூத் வருவான். யார் அவன்? அவன் தான் சைத்தான். சைத்தான் என்ன? சைத்தானோட கேரக்டர் என்னது? மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவன். சைத்தான் என்ன பண்ணுவான்? மனோ இச்சை பேசுறதெல்லாம் அவன் எடுத்துப்பான். இப்போ நம்மை செய்யக்கூடிய செயல்களும் என்னது? மனோ இச்சையை பின்பற்றுவோம். இன்னைக்கு அல்லாஹ் இல்லை, ஏன் இல்லை அப்படின்னா அது அல்லாஹ் பலகீனமானதுனால இல்லை, அல்லாஹ்வுக்கு பலகீனமும் கிடையாது. இங்கே நன்மையை தீமையோ பிரித்து காட்டக்கூடிய, நன்மை ஏவக்கூடிய, தீமையை தடுக்கக்கூடிய செயலாற்றல் யாருக்கு கொடுத்துருக்கான்னா மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. நாம தான் இங்கே சத்தியத்தை கொண்டு அசத்தியத்தை ஒழிக்கணும். சரிங்களா? நாம மன இச்சை எடுத்துக்கிட்டோம்னா என்ன இச்சை என்ன ஆயிரும்? கதை முடிஞ்சிடும். அப்போ அதுதான் அல்லாஹ் சொல்ல வரோம். எவ்வளோ பெரிய ஆயத்துல் குர்சி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் எடுத்துகிட்டு வரக்கூடிய வசனம் என்ன அப்படின்னா இப்போ அல்லாஹ் பேசுகிறா பாருங்க. லா இக்ராஹ ஃபித்தீன், இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வகையான நிர்பந்தமும் இல்லை. என்ன பேசுகிறாங்களா? இந்த வசனத்தை கொண்டு வந்து சில ஆளுங்கள் என்ன பண்ணுவாங்க, தவறாக சித்தரிப்பாங்க. என்னது? மார்க்கத்தில் அரசாங்கம் என்ன கிடையாது, நிர்பந்தம் கிடையாது, அது எப்படி வேணாலும் நம்ம இருந்துக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. மார்க்கத்தில் நிர்பந்தம் எதுவும் இல்லையா? மார்க்கத்தில் நிர்பந்தம் இருக்கு. எப்படி இருக்கு? தொழுகை இப்போ நிர்பந்தமா இல்லையா? நிர்பந்தம் தான். உண்மை பேசணுன்றது நிர்பந்தமா இல்லையா? சத்தியத்தின் பக்கமும் அசத்தியத்தின் பக்கமும் மாறி நிற்கணுன்றது நிர்பந்தமா இல்லையா? யாருன்னு ஒன்று காட்டணும்ல. நீ சத்தியத்தில் நிற்கிறியா இல்லை அசத்தியத்தில் நிற்கிற காட்டணுமா இல்லையா? காட்டணுமா இல்லையா? அப்போ மார்க்கத்தில் எது நிர்பந்தம் இல்லை, எது இல்லை அப்படின்னா சுயமா. இப்போ அல்லாவுக்கும் உனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ தொழுவணும், இப்போ நீ தொழுவாம கூட போகலாம், அது உன்னோட இது. சரிங்களா? தொழுவணும், தொழுகாமலேயும் போகலாம். நோன்பு வைக்கலாம், அல்லாஹ் உடனே பிடிக்க மாட்டான், இதுக்குள்ள கேள்வி அங்கே கேட்பான். சரிங்களா? ஆனால் எது நிர்பந்தம் இல்லை அப்படின்னா அல்லாஹ்வுடைய அரசாட்சி இருக்கு பார்த்தீங்களா, அது இங்கே கண்டிப்பாக இருக்கும். அதாவது மனிதனுக்கு அல்லாஹ் முழு சுதந்திரமும் கொடுக்கல, அதே மாதிரி முழு கண்ட்ரோலும் அல்லாஹ் பண்ணல. அல்லாஹ் மனிதன் எப்படி வச்சிருக்கான்னா அடிமையாகவும் வச்சிருக்கிறான். மனுஷன் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்? இஸ்லாத்தின் மனிதனை அடிமையும் படுத்தாது, சுதந்திரமும் கொடுக்காது. புரியுதா சொல்ல வருது? இந்த வசனம் என்ன பேச வருது அப்படின்னா லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை அப்படின்னா நிர்பந்தம் இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா முழு அடிமையாகவும் நம்மளை அடிமையாக்கல. முழு அடிமைனா எப்படி? செருப்பு கீழே நீ என்னது இவனு மனுஷன் வச்சிருக்கிறான் இல்லையா, ஜாதின்னு ஒரு பிரிவினை வச்சு செருப்பு போடக்கூடாது, துணிமணி போடக்கூடாது, இப்படி இந்த மாதிரி இல்லை. அடிமை எப்படி? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், இது அடிமை. சரியா? முழு சுதந்திரமும் கொடுக்கப்படலை. எப்படிப்பட்ட முழு சுதந்திரம்? இப்போ என் கை இருக்கு, இப்போ என் கை இருக்கு, இப்படி ஆடுதா, இந்த பக்கம் ஆடுதா, இந்த பக்கம் போனால் என் கால் போகுமா? அதே இந்த கையை வச்சு என் ஹார்ட்டை நிப்பாட்ட முடியுமா? புரியுதா? இந்த கையை கொண்டு ஹார்ட்டை நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்ட முடியாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு லிவரை நிப்பாட்ட முடியுமா? ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி இந்த கையை கொண்டு சூரியனை பறிச்சிட முடியுமா? குடிக்க முடியுமா? புரியுதுங்களா? அப்போ எதுல இருக்குன்னா சுயமா உங்கள்கிட்ட நீங்க என்ன பண்ணிக்கலாம். தப்பு ஒருத்தன் வந்து இப்போ கொலை செய்யறான், ஆனா மார்க் என்ன பண்ணும்? கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும். புரியுதா? மார்க்கும் கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஆனா ஒருத்தன் மீறி கொலை பண்ணிடுறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணும்? தண்டனை கொடுக்கும். எப்போ கொடுக்கும்? இன்னும் அரசவை இருந்துச்சுன்னா இங்கே கொடுக்கும், இல்லைன்னா
மேலே கொடுக்கும். இப்போ அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, லா இக்ராஹ ஃபித்தீன், இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வகையான நிர்பந்தமும் இல்லை. கத் தபய்யன ருஷ்து மினல் கய்யி ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூத் யுமின் பில்லாஹி ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா லன் ஃபிஸாம லஹா வல்லாஹு ஸமீஉன் அலீம். வழிகேட்டிலிருந்து நேர்வழி முற்றிலும் பிரிந்து, அல்லாஹ் சொல்கிறான், வழிகேட்டிலிருந்து நேர்வழி முற்றிலும் பிரிந்து தெளிவாக்கி விட்டது. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், நன்மை எது தீமை எதுன்னு காட்டிட்டான். தெளிவாக்கிய பின்னர் எவர் வழி கெடுப்பவற்றை தாகூத்து சைத்தானை நிராகரித்து அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர் அருந்துவிடாத கெட்டியான கயிற்றை நிச்சயமாக பற்றி கொண்டார். அல்லாஹ் என்ன சொல்கிறான், மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை, ஆனால் நன்மையும் தீமையும் என்ன பண்ணிட்டேன், பிரித்து காமிச்சிட்டேன். இப்போ நீ தான் எடுக்கணும், நன்மை எது தீமை எதுன்னு நீ தான் எடுக்கணும். யார்? சைத்தானு, அந்த தாகூத் என்ற நிராகரித்து அல்லாவை நம்பிக்கை கொள்கிறார்களோ. தாகூத் என்ன சொல்லும், மனோ இச்சை பின்பற்ற சொல்லும். இந்த உலகத்தில் மனோ இச்சை யார் யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ இவங்கெல்லாம் யாருக்கு சமம்? சைத்தானுக்கு சமம், தாகூத்துக்கு சமம். இப்போது உங்களுக்கு உதாரணமாக சொல்ல போனால் முஸைப் இப்னு உமர் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, 17 வயசில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க அம்மா அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களா? அவங்க அம்மா எப்படி இருந்தாங்க, அந்த இஸ்லாத்துக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாங்க, எதிராக இருந்தாங்க. அப்போது முஸைப் இப்னு உமர் எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, நீ இந்த மார்க்கத்தில் இருந்தேன்னா இப்போவே துணிமணி கழட்டி வெளியே போனாங்க. நிர்பந்தம் பண்ணிச்சா, நிர்பந்தம் குடிச்சிட்டா. இப்போ முஸைப் இப்னு உமர் எல்லாம் என்ன எடுக்கணும், எது எடுக்கணும், எது எடுக்கக்கூடாது? இப்போ நாமளாக இருந்தால் எது எடுத்துருப்போம், அந்த மனோ இச்சைக்கு பின்பற்றிருப்போம். அந்த அத்தர் கிடைக்காது, அந்த ட்ரெஸ்ஸு கிடைக்காது, அந்த சாப்பாடு கிடைக்காது, அந்த பவர் கிடைக்காது, சரிங்களா? அப்போ நம்ம என்ன எடுத்திருப்போம், மனோ இச்சை பின்பற்றி போயிருப்போம். அந்த முஸைப் இப்னு உமர் என்ன எடுத்தாங்க, அந்த மனோ இச்சைக்கு போகலை. என்ன போகலை, எனக்கு நீயா அல்லாவான்னு போகும்போது எனக்கு அல்லாஹ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி யார் போனா, முஸைப் இப்னு உமர் எல்லாம் போனாங்க. அதுதான் இங்கே அல்லாஹ் பேச வரான். எவர் வழி கொடுக்கப்பட்டு தாகூத்து சைத்தான் நிராகரித்து அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள், தாகூத்தான சைத்தானை நிராகரித்து அல்லாவை நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர் எப்படிப்பட்டவராக ஆயிட்டாராம், அருந்து விடாத பலமான கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார். அவர் எப்படிப்பட்டவர் ஆயிட்டாரு, அல்லாவுடைய கயிறை பற்றி பிடித்து கொண்டார். இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாருமே எதை எடுத்துக்கிட்டாங்க, மனோ இச்சை எடுத்துக்கிட்டாங்க. இந்த வசனம் எல்லாருக்குமே புரியும். இந்த வசனத்தில் நிர்பந்தம் இல்லைன்னா அல்லாஹ் இங்கே இல்லாமல் இல்லை, அல்லாஹ் இங்கே வேணும்னு தான் இந்த வசனம் பேசுது. புரியுதுங்களா? மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டான். ஆனால் மார்க்கத்தில் எந்த நிர்பந்தம் இல்லை, எந்த நிர்பந்தம் இல்லை. சுயமாக நீ ஒருத்தர் தூங்கிட்ட உடனே தண்டிக்காது. புரியுங்களா? நீ திடீர்னு முஸ்லீமாக இருந்து கிறிஸ்தவராக மாற்றிட ஒன்றும் சொல்லாது. நீ கிறிஸ்துவ ஆலயத்தை ஏற்படுத்துகிற ஒன்றும் சொல்லாது. நீ கோயிலுக்கு போகிற, பூசாரிக்கு பண்ணுற, என்னென்னவோ பண்ணுற, சூனியம் பண்ணுற, ஏதோ பண்ணுற, எந்த நிர்பந்தம் பண்ணாது. அது அல்லாவுக்கும் அவனுக்கும். ஆனால் மார்க்கும் இங்கே ஒரு இடத்துல நிர்பந்தம் பண்ணுது. என்ன பண்ணுது, அரசவை இருந்தால் அது எந்த தான் இருக்கணும், அதுதான் மார்க்கம் நிர்பந்திக்க பண்ணுது. உண்மைன்னா எது உண்மை, அல்லாஹ் தான் உண்மை, அல்லாஹ் கட்டுப்படுறது தான் உண்மை. இந்த உண்மைக்கு மார்க் சொல்கிறது தான் அந்த 5 கடமைகள், இஸ்லாத்தின் 5 கடமைகள் சொல்கிறோம் இல்லையா? என்னது, முதல்ல கலிமா. கலிமானா என்னது, இந்த ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துல் குர்சி என்னென்ன பேசிச்சு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிச்சா, அல்லாஹ் தவிர எதுவும் இல்லை சொல்லிச்சா. இதுதான் நம்ம வரணும். நமக்கும் மனோ இச்சைக்கு வரும்போது கட்டுப்படுத்தல் எதுக்கு போயிடணும், அந்த அல்லாவுக்கு போயிடணும். புரியுதா? அடிப்பணிதல், சொல் பேச்சு கேட்பான்னா யாருக்கு போவேன், என் அல்லாவுக்கு தான் போயிடும். அதான் தொழுகை. என்ன பண்ணுறேன், உனக்கு எப்படி நீ சொல்கிற மாதிரி நான் தொழுகிறனோ அதே மாதிரி என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுவேன், தொழுதுகிட்டு இருப்பேன். புரியுதுங்களா? நோன்பு வைக்கிறது என்னது, எனக்கு சாப்பிட்றது பிடிக்கும், எனக்கு பிரியாணி சாப்பிட்றது பிடிக்கும். ஆனால் அந்த டைமில் நான் சாப்பிட மாட்டேன். ஏன் சாப்பிட, என் மனோ இச்சை சாப்பிட சொல்லும். என் மனோ இச்சை தண்ணி தாகத்தில் தவிக்கும், தண்ணி குடிக்க சொல்லும். என் மனோ இச்சை அந்த டைமில் என்ன பண்ணும், என் பொண்டாட்டி ஹலால் தானே அணுக சொல்லும். அப்போ அந்த மனோ இச்சைக்கு நான் என்ன பண்ணுவேன், இல்லை இந்த மனோ இச்சைக்கு, இந்த தாகத்துக்கு என் மனோ நான் என்ன பண்ண மாட்டேன், கட்டுப்பட மாட்டேன். என் மனைவி ஹலாலாக இருந்தாலும் எச்சிருக்கக்கூடிய நேரம் என்னது, என் நோன்பு. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த தாகத்துக்கு நான் அணுக மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், என் வைஃப்கிட்ட அணுக மாட்டேன். அப்போ என்ன பண்ணுது இந்த களிமா, இந்த இஸ்லாத்தின் கடமைகளை என்ன சொல்லி தருது,
தாகூத்தை கட்டுப்படாதீங்க, தாகூத்துக்கிட்ட போகாதீங்க, உன் மனோ இச்சையை பின்பற்றாதீங்கன்னு சொல்லி தருது. அப்போ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறேன், தொழுகளை நிலைச்சு நிற்கிறேன், நோம்பு என்ன பண்ணுறேன், நோம்புல எப்படிப்பட்ட இச்சைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட ஆசாபாசங்கள் வந்தாலும் இந்த நோம்பில் நான் என்ன பண்ண மாட்டேன், பொய் பேச மாட்டேன், புறம் பேச மாட்டேன், அநியாயம் செய்ய மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், திருட மாட்டேன். ஏன் பண்ணுறேன், கட்டுப்படுறேன். ஆனால் மனோ இச்சை என்ன பண்ணுது, அதுதான் அந்த நோம்பு சொல்லி கொடுக்குது. புரியுதுங்களா? 5 வேளை போய் அல்ல கிட்ட நிற்கும் போது தப்பு செஞ்சுட்டு போய் நிற்க முடியுமா? திருடிடுறேன், அடுத்த வேளை லோர் வந்துருச்சு, போய் நிற்கிறேன். யார்கிட்ட நிற்கிறேன்? அவன் எப்படிப்பட்டவன், பார்க்கக்கூடிய தூக்கம் இல்லாதவன், அவனுக்கு இது கிடையாது, சோம்பேறி கிடையாது, எதுவும் கிடையாது, அவனுக்கு இது கிடையாது, பலகீனமானவன் கிடையாது. இப்போ அவனுக்கு எல்லாமே தெரியும். அப்போ நான் திருடு மறுபடியும் திருடி போய் நிற்பேனா, விபச்சாரம் பண்ணிட்டு போய் நிற்பேனா, ஒருத்தனுடைய பொருளை போய் அபகரிச்சு போய் நிற்பேனா? அப்போ இது எல்லாமே இந்த நம்ம செய்யக்கூடிய இந்த 5 கடமைகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 5 கடமைக்கு பின்னாடி என்ன இருக்கு, என்ன இருக்கு, மனோ இச்சையை பின்பற்றக்கூடாதுன்றது தான் அந்த 5 கடமை சொல்லி தருது. இப்போ அடுத்து ஜக்காத்துக்கு வரேன். ஜக்காத் என்னது, ஏன் பொருள் தான், நான் சம்பாதிச்சது தானே, திருடல, எனக்கு அல்லாஹ் கொடுத்தது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உன் செலவுக்கு போக, உன் தேவைக்கு போக மீதி இருக்கிறது என்னதுன்றான். என் பாதைக்கு வந்து கொடு, என்னுடைய ஏழைகளுக்கு வந்து கொடு, என் உறவினர்களுக்கு வந்து கொடு, என்னால் உருவாக்கப்பட்ட சொந்தங்களுக்கு கொடு, கொடுக்க சொல்லுதா இல்லையா? அப்போ அந்த அந்த மனோ இச்சை என்ன சொல்லுது, நீ வாங்கிக்கோ, கார் வாங்கிக்கோ, பங்களா வாங்கிக்கோ, வீடு வாங்கிக்கோ, மனோ இச்சை சொல்லுது. அப்போ அந்த 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 ஜக்காத் என்ன சொல்லுது, கொடுக்கா, இல்லை உந்தி இல்லை, போய் கொடு, ஏழைக்கு போய் கொடு, உறவினருக்கு போய் கொடு, சொல்லுதா? சொல்லுது. 5வது என்னது, ஹஜ்ஜு. ஹஜ்ஜுக்கு என்ன சொல்லுவாங்க, ஹஜ்ஜுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி சொல்லிட்டு போவாங்க, ஹஜ்ஜுக்கு போய் இறுதி யாத்திரைன்னு சொல்லுவாங்க, இறுதி யாத்திரைன்னு சொல்லிட்டு போவாங்க. எதுக்கு வந்து சொல்லிட்டு போறாங்க, இதோட நான் என்ன பண்ணுவேன், செத்துருவேன் இல்லைங்க, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அல்லாஹ்வுக்கே சமர்ப்பணம், வந்துட்டேன், வாழ்ந்துட்டேன், கட்டியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் வாழக்கூடிய வாழ்க்கையை நான் என்ன பண்ண போறேன், முழுசாவே கொடுக்க போறேன். வாழ்வு மரணம் நேர்ச்சி அடி என்ன முழுசாவே அல்லாஹ் கொடுக்க போறேன். அது என்னது, அந்த ஹஜ்ஜு, அதுதான் அரசியல். அதுதான் என்னது, அந்த அல்லாஹ்வுடைய பாதைக்காக வேண்டி கடைசி வரைக்கும் உயிர் மூச்சா இருந்து போறது. புரியுதுங்களா? இப்போ இதுதான் அல்லாஹ் என்ன பண்றான், சொல்ல வரான். என்னுடைய நான் அல்லாஹ் அந்த ஆயத்துல் குர்சியையும் ஒப்பிட்டு பாருங்க, இந்த வசனத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. இப்போ அல்லாஹ் 2 வசனத்துல என்ன பேச வரான், என்ன சொல்ல வரான், அரியாசனம்னா அது எந்து வைங்க அப்படின்றான். ஆனா என்னுடைய அரியாசனம்னு தூக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எதை பின்பற்றுவீங்க, தாகூத்தை பின்பற்றுவீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷனுக்கு ஏன் தப்பா தெரியல, ஏன்னா சைத்தானை ஃபாலோ பண்ண, சைத்தானுக்கு அவனோட தப்பு அவனுக்கு தெரியல, இது வரைக்கும் அவனால அனலைஸே பண்ண முடியல. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷனாலே என்ன பண்ண முடியல, அனலைஸ் பண்ண முடியல. குழந்தைங்களை போட்டு அடிக்கிறான், சின்ன சின்ன குழந்தைங்களை கொண்டு போய் ரேப் பண்றான், சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு முன்னாடி தப்பான காட்சிகளை காட்டுறான், சரிங்களா? வட்டியை பெருக வைக்கிறான், ஏழைகளுடைய ரத்தத்தை சுரண்டுறான், வரி என்ன பண்றான், அதிகமாக்குறான். எல்லாமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா மக்களுக்கு ஏது புலன்படலை? பாமர மக்கள் படிச்சவங்க தானே, மற்ற மக்கள் படிச்சவங்க தானே, ஏன் இது தெரியல? ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சக்தி அசத்தியத்தை வந்து இந்த மனிதனை கொண்டே தடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? மனுஷன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஒரு கட்சி போயிடுச்சுன்னா இன்னொரு கட்சியை வச்சு இந்த தீமையை என்ன பண்ணிக்கலாம், தடுத்துலாம் நினைக்கிறான். இது எந்த காலத்தையும் உங்களால முடியாது. எப்போ உங்களால முடியும் அப்படின்னா, அல்லாஹ்வை உங்களை படைத்தவனை எப்போ நீங்க கொண்டு வந்து அந்த அரசியல்ல, அந்த சிம்மாசனத்துல, அந்த அரியாசனத்துல நீங்க உட்கார வைக்கிறீங்களோ, அப்போதான் அந்த தீமையை உங்களால தடுக்க முடியும். எப்போ ஏன் தடுக்க முடியும்? அதுல வழிகாட்டல் இருக்கு. எதுல வழிகாட்டல் இருக்கு? அந்த இறைவன் வேதத்தை கொடுத்துருக்கான். அந்த வேதத்துல யார் வந்திருக்கிறா, யார் சொல்லி கொடுத்துருக்கா, நபி சொல்லி இருக்கிறாங்க, ரசூல்மார்கள் சொல்லி இருக்கிறாங்க. அந்த வழிமுறைகளை நீங்க பின்பற்றினா நீங்க எப்படி இருப்பீங்க, இந்த அரியாசனத்தை உங்களால ஏற்படுத்த முடியும். அப்போ உங்களால என்ன பண்ண முடியும், விபச்சாரத்தை தடுக்க முடியும், அனாச்சாரத்தை தடுக்க முடியும், சாராயத்தை ஒழிக்க முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் எப்படி இருக்கு, இவங்களே சாராயத்தை காய்ச்சுவாங்க, இவங்களே என்ன பண்ணுவாங்க, முத்திரை போட்டு கொடுப்பாங்க. ஆனா இவங்களே சட்டத்தை அமல்படுத்துவாங்க. என்னது, குடிச்சிட்டு வாகனத்தை ஓட்டாதீங்க. எவ்வளவு மிஸ்பேலன்ஸ், புரியுதுங்களா? இப்போ ஒரு மனிதன் ஏற்படுத்தினா இப்படிதான் இருக்கும், ஆனா நான் ஏற்படுத்தினா இப்படி இருக்காது, உங்களுக்கு நன்மைகளாக தான் இருக்கும்ன்றது தான் அந்த ஆயத்துல் குர்சி பேசுது.
ஆனால் நம்ம எந்த ஆயத்தில் குர்சி எடுத்துருக்கணும் அப்படின்னா அது என்ன பண்ணும், நைட்டில் தூங்குனா சைத்தான் கிட்ட இருந்து பாதுகாக்கும். ஆனால் நம்ம உண்மையான ஆயத்தில் குர்சி எடுத்திருந்தோம் அப்படின்னா உலகத்தில் கூட எல்லா சைத்தான் கிட்ட இருந்தும் பாதுகாப்பு பெற்றுரும். புரியுதுங்களா? எல்லா வணிகத்தில் சைத்தான் இருக்கானா இல்லையா, பொருளாதாரத்தில் சைத்தான் இருக்கானா இல்லையா, அரசியலில் சைத்தான் இருக்கானா இல்லையா, உங்களுடைய குடும்பத்தில் சைத்தான் இருக்கானா இல்லையா, உங்களுடைய குடுக்கல் வாங்கல சைத்தான் இருக்கிறானா இல்லையா, எந்த துறையில சைத்தான் இல்லை. அப்போ எல்லா துறையிலையும் சைத்தான் இருக்கான், எல்லா துறையிலையும் மனோ இச்சை இருக்கு, எல்லா துறையிலையும் என்னது அசத்தியம் இருக்கு. அப்போ சத்தியம் வரணும் அப்படின்னா அல்லாவை தான் நம்ம என்ன பண்ணணும், முன்னிறுத்தி பார்க்கணும், அல்லாவை தான் முன்னிறுத்தி வைக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் வலியுள்ளதீன் ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களின் பாதுகாவலன். அல்லாஹ் என்ன சொல்றான், நம்பிக்கை கொண்டவர்களின் பாதுகாவலன் யாரா? வலினா என்னது? பாதுகாவலன். வலினா பாதுகாவலன். நம்பிக்கை கொண்டவர்களின் பாதுகாவலன் யாரு? அல்லாஹ். அல்லாஹ் ஆவான். அவன் அவர்களை இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருகிறான். அல்லாஹ் என்ன சொல்றான், நான் தாயா உன்னை இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன். இங்க எது இருள் எது வெளிச்சம்? தீமைனா என்னன்னு தெரியல, வரம்பு மீறுதல் என்ன, ஒரு லிமிட்டை கிராஸ் பண்றேன்னு சொல்றோம்ல, ஒரு லிமிட் நம்ம பேசுவோம்ல, பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவோம், ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் சொல்றோம், ஒரு வரம்பு நமக்கு தெரியுது, இவர்கிட்ட இப்படி பேசக்கூடாது, இந்த சபையில் இப்படி பேசக்கூடாது, இப்படி நடந்தக்கூடாதுங்கிறது வரம்பு இருக்குல்ல. இந்த மாதிரி வரம்பு மீறுதல் என்னன்னு மனுஷனுக்கு தெரியல, லிமிட் கிராஸ்னா என்னன்னு தெரியல. அவன் என்ன நினைச்சா அவனுடைய சுய பொழுதுபோக்கு பேச்சில் இருக்கு, அதில் மட்டும் தான் வச்சிருக்கான். ஒரு அரசியலில் லிமிட் கிராஸ் எங்கே போயிட்டு இருக்கு, விட்டுட்டான். ஒரு பொருளாதாரத்தில் லிமிட் கிராஸ் எங்கே போயிட்டு இருக்கு, ஒரு வணிகத்தில் எப்படி போயிட்டு இருக்கு, ஒரு ஆர்மி ஃபோர்ஸில் எப்படி போயிட்டு இருக்கு, ஒரு இன்டர்நெட்டில் எப்படி போயிட்டு இருக்கு, இப்படி மாதிரி எந்தெந்த துறைகள் இருக்கோ இதில் எந்தெந்த துறை என்னென்ன கிராஸ் போயிட்டு இருக்கு இதில் கண்டுக்கவே மாட்டேன்ட்டான். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அந்த நூறு, இந்த நூறு நான் ஒரு வெளிச்சம் தரேன். எந்த வெளிச்சம்? குரானை கொண்டு, வேதத்தை கொண்டு ஒரு வெளிச்சம் தரேன். அந்த வெளிச்சத்தை எவ்வளோ பிடிச்சிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் என்ன ஆவீங்க, பல இருள்கள், குலுமாத்துனா பல இருட்கள்ல இருந்து நீங்கள் வெளியே வரீங்க. இப்போ ஒருத்தர் இருக்காரு, ஒரு இந்து சகோதரர் இருக்காரு, இந்துல இருந்து கன்வெர்ட் ஆகி கிறிஸ்துவத்துக்கு போயிட்டார். இப்போ ஒரு இருள்ல இருந்து இன்னொரு இருளுக்கு தான் மாறினார். சரிங்களா? முழுசா வெளிச்சத்துக்கு வந்துட்டாரா? இல்லை. இப்போ அது கிறிஸ்துவத்திலிருந்து இன்னொரு இருளுக்கு மாறாரு. இன்னும் எங்க போறாரு? நாத்திகனா போறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டாரு, யூதத்துல பாக்குறாரு, யூதத்துல என்ன இருக்கு, ஜாதி மதம் இருக்குன்னு சொல்லிட்டு கிறிஸ்துவத்துக்கு வர்றாரு. கிறிஸ்துவத்துக்கு அங்கேயும் என்ன பார்க்கப்படுது, அங்கேயும் மாதா பிதா அது பார்க்கப்படுது, கேஸ்ட் பார்க்கப்படுது. அங்கேயும் என்ன இருக்கு, சில இதுல நங்கை போடுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, சன்னியாசியா இருப்பாங்க, கல்யாணம் பண்ண மாட்டேன்னுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். சரி, இங்கேயும் வேணாம், எனக்கு கடவுளே வேணான்னு அவர் தான் பண்றாரு, மூன்றாவதுக்கு தவறாரு, நாத்திகனா போயிடுறாரு, கடவுளே வேணான்ற மாதிரி போயிடுறாரு. இப்ப எந்த இருளுக்கு வந்துட்டார் இவரு? பெரிய இருள். அப்போ எப்போல்லாம் நீங்க வேதத்தை தொடலையோ, எப்போல்லாம் வேதம் பக்கம் நீங்க வரலையோ, அப்போ ஒரு இருள்ல இருந்து இன்னொரு இருளுக்கு தான் நீங்க டிரான்ஸ்பர் ஆகிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? குரான் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு ரூம்ல நீங்க இப்போ லைட் ஆஃப் பண்ணிடுங்க, லைட் ஆஃப் பண்ணி நீங்க இருட்டில் இருக்கிறீங்க. இப்போ நீங்க இந்த வீடுன்னா உங்களுக்கு எங்க ஃப்ரிட்ஜ் இருக்கு, எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வீட்டில் கொண்டு போய் உங்களை இருட்டில் உட்கார வச்சு இருட்டில் மூடிட்டேன் அப்படின்னா எங்க ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு தெரியாது, எங்க கத்தி இருக்குன்னு தெரியாது, எங்க ஆணி இருக்குன்னு தெரியாது, எங்க கிச்சன் இருக்குன்னு தெரியாது, எங்க பெட்ரூம் இருக்குன்னு தெரியாது. எப்படி அனுப்புவீங்க? எப்படி மாட்டிப்பீங்க? நீங்க எங்க திரும்பினாலும் மாட்டிப்பீங்க. இதே மாதிரி தான் இந்த உலகம் நமக்கு இருக்கு. பொருளாதாரத்தில் என்ன சிக்கல் இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. புரியுதா? குடுக்கல் வாங்கல என்ன சிக்கல் இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அரசியல் என்ன சிக்கல் இருக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் இருள். நம்ம வந்துட்டோம், நம்ம குரான்ல வந்துட்டோம், நம்ம கிறிஸ்துவ மதம் இல்லைன்ட்டோம், புத்த மதம் இல்லைன்ட்டோம், இந்து மதம் இல்லைன்ட்டோம், நாத்திகமும் இல்லைன்ட்டோம், குரானுக்கு வந்துட்டோம். நம்மளும் இருளில் இருக்கிறோம். நம்ம என்ன இருளில் இருக்கோம் சொல்லுங்க? நம்ம என்ன இருளில் இருக்கிறோம்? தாகூத்தை எடுத்துக்கிட்டோம். அல்லாஹ் சொல்றான்ல, என்ன நீங்க என்ன பண்ணுங்க, என்னை எடுத்து தாகூத்தை நிராகரிச்சு என்ன எடுத்துக்கோங்கன்னுட்டோம். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? மனோ இச்சை தாகூத்தை எடுத்துக்கிட்டோம். மனோ இச்சை சொல்றதெல்லாம் கேட்குறோம். மனோ இச்சை கார் வாங்கினா கார் வாங்குறோம், மனோ இச்சை ஆடம்பரம் பண்ணணும் ஆடம்பரம் பண்றோம், மனோ இச்சை அம்மா அந்த பொண்ணுகிட்ட 50 சவரன் வாங்கி கல்யாணம் பண்றான்னா நம்ம என்ன பண்ணுது? அந்த மனுஷன் கேட்குது. அந்த தாகூத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ நாமளும் ஒரு இருளில் இருக்கிறோம். அப்போ அதுதான் இந்த வசனம் பேசுது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களின் பாதுகாவலன் ஆவான். அவன் அவர்களை இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கூப்பிடுறான்.
ஆனால் நிராகரிப்பவர்களோ வழிகெடுக்கும் ஷைத்தான்கள் தாம் அவர்களின் பாதுகாவலர்களாக அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். அவை அவர்களை வெளிச்சத்திலிருந்து இருள்களின் பக்கம் கொண்டு வருகின்றனர். அந்த ஷைத்தான் என்ன பண்றானா, வெளிச்சத்திலிருந்து இருளை கூட்டு போயிட்டு இருக்கான். ஆனா வேதம் என்ன சொல்லிட்டு இருக்கு, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வாங்கன்னு கூப்பிடு. சரிங்களா? அவர்களே நரகவாசிகள், அவர்கள் அதில் என்றென்றும் இருப்பார்கள் என்றதை அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். இப்போ இந்த 3 வசனத்துல நமக்கு என்ன புரிய வந்தது? நமக்கு என்ன புரிய வருது? அப்ப அரியாசனம்னா என்னன்னு அல்லாஹ் சொல்லிடுறான். இப்போ நம்ம அரியாசனம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வானத்துக்கு மேல அல்லாவோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, பூமிக்கு கீழே அல்லாவோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, உடலுக்குள்ள அல்லாவுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இதன் பூமிக்கு மேல நம்ம அல்லாவுடைய ஆட்சி தேவையில்லை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அல்லாஹ் சொல்றான் எல்லாமே எந்தா இருக்கணும். என்ன சொல்றான்ல, எல்லாமே எந்தா இருக்கணும். எப்படி வானத்துக்கு மேல எந்த இருக்குன்னு சொல்றனோ, வானத்தில் உள்ளவையும் எந்தன்னு சொல்றனோ, அதே மாதிரி பூமியில் உள்ளவையும் எந்தா தான் இருக்கணும். பூமிக்கு மேல இருக்கிற ஆட்சியும் யார் தான் இருக்கணும், எந்தா தான் இருக்கணும். நான் இருந்தேன்னா உங்களுக்கு சமரசமா இருப்பேன், சரிசமமா இருப்பேன், உங்களை பாகுபாடு பார்க்க மாட்டேன். உங்க எல்லாருடைய மொத்த நாடுடைய டாலர் ஒரே டாலராக தான் இருக்கும். அமெரிக்கா டாலரும் ஒரே தான் இருக்கும், இந்தியா டாலரும் ஒன்றா தான் இருக்கும். இதை பேசுனா ஏன் இந்த மீடியாக்கள் இருந்து, இந்த அரசாங்கிலிருந்து, இந்த பாதுகாப்பு ஏன் வந்து தடுக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு இது பிடிக்காது. இவன் உண்மையை பேசுறான், உண்மையை பேசுனா இவங்களை அடிக்கணும். ஏன் பிடிக்கிறாங்க? ஏன்னா இவங்கெல்லாம் எதை கட்டுப்படுறாங்க, மனோ இச்சை கட்டுப்படுறாங்க. ஆனா அவர்களுக்கு நன்மையாக தான் அல்லாவே பேசிக்கிட்டு இருக்கான். நீ எந்த பொருளாதாரத்துக்கு போயிட்டு இருக்கியோ, உன்னை ஏற்றத்தாழ்வு இல்லாம நான் ஆக்குறேன். அமெரிக்கா இப்படி ஒன்றா இருக்கும், அதே மாதிரி இந்தியாவும் நான் ஒன்றாக்குறேன், ஜப்பானும் ஒன்றாக்குறேன், லெபனானையும் ஒன்றாக்குறேன், எல்லா ஜோர்டான் எல்லாமே ஒன்றா இருக்கும். என்ன கொண்டு வந்து வைங்க, நீ எந்த நாட்டுக்கு எப்படி வேணாலும் போகலாம், விசா தேவையில்லை. புரியுதா? உனக்கு இந்த ஊர் பிடிக்கலையா, வேற ஊருக்கு போறியா, போ, பார்டர் இல்லாமல் போ, சுதந்திரமாக போ, ஃப்ரீயாக போ. இன்னைக்கு காஷ்மீர் பார்டர் எவ்வளோ நாளாக போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மிஷன் காஷ்மீர் அந்த பார்டர் எது சொல்ற, இந்தியாவுக்கா பாகிஸ்தானுக்கா நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய அதில் எவ்வளோ உயிர்கள் ஓட்டப்படுது. எந்த அரசியலை வச்சுக்கிட்டு, உங்களோட பொய்யான அரசியலை வச்சுக்கிட்டு. இது அல்லாஹ் இருந்தானா? உங்களை படைத்தவன் இருந்தானா? அல்லான்னு விட்டுருங்க, அந்த வேலை விட்டுருங்க. உங்களை படைத்தவன், உங்களுடைய ஹார்ட்டை உங்களால் ஒரு நிமிஷம் நிப்பாட்ட முடியாத நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட அந்த கொடுத்தவன் அவன் இருந்தாலும் எப்படி இருப்பான்? அவன் எப்படி வச்சிருப்பான்? எப்படி வச்சிருப்பான்? உங்களை ஃப்ரீடமாக வச்சிருப்பான், உங்களை சுதந்திரமாக வச்சிருப்பான். ஒருத்தர் அடிக்க விட மாட்டான், ஒருத்தர் சகோதரத்துவம்னு சொல்லுவான். நீங்களும் பணக்காராக இருப்பீங்க, அவரும் பணக்காராக இருப்பீங்க. இங்கே யாருக்கு யாருடைய தொழில் ஏற்றத்தாழ்வா தெரியாது. ஒருத்தர் சாக்கடை ஆள்றவனா அவன் சாக்கடை ஆள்ற சந்தோஷமா எடுத்துட்டு போவான். ஏன் ஆள்றான் அவன் சந்தோஷமா? ஏன்னா நீ எந்த கார்ல ஓட்டி என்ன சம்பாதிச்சுட்டு போறியோ அதே காசு அவனுக்கு அங்கேயும் கிடைக்கும். சம்பாதிக்க எடுக்க மாட்டானா? அந்த தொழில் அவனுக்கு சாதாரணமாக தான் தெரியும், அது அவனுக்கு ஏற்றத்தாழ்வா தெரியாது. ஒரு செருப்பு தைக்கிறவன் சந்தோஷமா செருப்பு தைப்பான், ஒரு பால் கறக்கிற சந்தோஷமா பால் கறப்பான், ஒரு விவசாயம் பண்றவன் விவசாயம் சந்தோஷமா பார்ப்பான். ஏன்? அவனுடைய தொழில் அவனுக்கு வெறுக்குது. ஏன்னா ஏற்றத்தாழ்வு என்ன பண்ணிருக்கு, ஆகமாக்கப்பட்டிருக்கு. ஏற்றத்தாழ்வு உண்டாக்கிட்டாங்க. இந்த ஏற்றத்தாழ்வு அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், ஒருபோதும் ஆக மாட்டான். அவன் எல்லாரையும் சரிசமமாக தான் பார்ப்பான், சமரசமாக தான் இருப்பான், ஒற்றுமையாக தான் இருக்க சொல்லுவான். புரியுதுங்களா? அப்போ எந்த அல்லாவை நம்ம உயர்த்தி பார்த்தால் நமக்கு எப்படிப்பட்ட நன்மை கிடைக்குமோ அந்த அல்லாவை நம்ம அல்லாவை பார்க்கல. எப்படி நம்ம காஃபிர்களை பார்த்து காஃபிர்னு சொல்லிக்கிறோமோ அந்த மாதிரி நிஜ காஃபிர்களாக நம்ம தான் இருக்கிறோம். ஏன்னா நிஜ காஃபிர் ஏன் அப்படின்ற, ஏன்னா அல்லாவுடைய ஒளியை கையில் வச்சிருக்கிறோம், அல்லாவுடைய நூரை கையில் வச்சிருக்கிறோம். இந்த நூரை என்ன பண்ண மாட்டேன்றோம், அமல்படுத்த மாட்டேன்றோம், ப்ரொஜெக்ட் பண்ணி காட்ட மாட்டேன்றோம். இப்போ பேசும்போது எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ நான் பேசுகிறேன், திக்கி முக்கி பேசுகிறேன், ஒரு கோர்வை இல்லாமல் பேசுகிறேன். ஆனால் ஒரு நல்லா படித்தவர், நல்லா இது பண்ணுற ஒரு படமாக எடுத்தால் இது எப்படி இருக்கும்? என்ன மாதிரி படம், என்ன மாதிரி ஒரு கான்செப்ட், என்ன மாதிரி ஒரு ஒற்றுமை, இப்படி எடுக்கணும்னு சொல்லுவானா இல்லையா? இதே ஒருத்தர் வந்து அவன் ஒரு முஸ்லீம் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சா இந்த குரானை, இந்த மாதிரி நடைமுறைப்படுத்தி காமிச்சா எப்படி இருக்கும்? இந்த ஈமான், இந்த இஸ்லாம் எப்படி இருக்கும்? எல்லாம் ஒற்றுமையாக வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, இப்படிப்பட்ட குரானை வெளி காட்டுறதும் இல்லை, வெளியே காட்டு வர்றதும் கிடையாது. அப்படி ஒருத்தர் வந்தாலும் என்ன பண்ணிடுறது, அவன் போய் பேசுகிறான், அவன் இது பண்ணுறான் அது பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனை இது பண்ணிடுறது. குரானை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோன்னா, என்னது, இது ஓதி ஊதுனா என்ன ஆகும், ஷிஃபா ஆயிரும். இது ஓதி ஊதி குடித்தா ஷிஃபா ஆயிரும். இது ஓதி படுத்தா சைத்தானோட தீண்டுதல் இருக்காது. இப்படி தான் அணுகுறோமே தவிர குரானை செயலாற்றல் ரீதியாக நம்ம அணுகிறது கிடையாது. இப்படி அணுகாதனால தான் இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் இன்னல்களும்
துன்பங்களும் கஷ்டங்களும் அவமானங்களும் அசிங்களும் நமக்கு கொடுக்கக்கூடிய காரணம் என்னன்னா உண்மையான மார்க்கத்தை நம்ம என்ன பண்ணல, போதிக்கலை. உண்மையான மார்க்கத்தை நம்ம சொல்லலை. அல்லாவை நம்ம காட்டலை. காட்டாததுனால தான் அல்லா என்ன பண்ணுறோம், நம்மளை அடிக்கு மேலே அடி வாங்க வைக்கிறான், அசிங்கப்படுத்த வைக்கிறான், நம்மளை அவமானப்படுத்த வைக்கிறான். இப்படிப்பட்ட இன்னல்கள்லேருந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நீயத் வைங்க. இனியிலேருந்து நீயத் வைங்க. இன்ஷா அல்லா நாளைக்கு என்னுடைய சமுதாயம், என்னுடைய பிள்ளைகள் நாளைக்கு ஏஞ்சி நின்னாங்கன்னா அவங்க உண்மை மார்க்கத்தின் பால் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்கு எந்த மதமும் அவங்களுக்கு எப்படி இருக்காது, இது அவங்க மதம், இது இவன் மதம் ஏற்றது எப்படி இருக்காது. எம்மதம் சம்மதம் மாதிரி. அதுவும் என் அல்லாஹ் கொடுத்தது தான், இதுவும் என் அல்லாஹ் கொடுத்தது தான். எல்லாமே என்னது இன்கிரிப்டாக என்னது பாதியோடு நிற்கிது. அதை முழுமைப்படுத்தக்கூடிய மார்க்கம் என் மார்க்கும் அந்த மார்க்கும் மெர்ஜ் பண்ணி பார்த்தா மேப் என்ன ஆயிரும், ஒன்றாயிரும், புதையல் கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு புதையெல்லாம் மேப்பை கிழிச்சு வச்சு பாதி மேப்பை வச்சுருக்கிறோம். அவன் ஒரு மேப்பை கிழிச்சு தூக்கிட்டு போயிட்டான், இவன் ஒரு மேப்பை கிழிச்சிட்டு போயிட்டான், நம்ம ஒரு மேப்பை தனியாக வச்சுருக்கிறோம். 3 மேப்பையும் மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 விதம் என்ன பண்ணும், உண்மையை பேசும். அது யாரை கொண்டு வந்து நிற்கணும்னு சொல்லணும்னா அல்லாவை கொண்டு வந்து நிற்க வச்சு பாருங்கன்னு சொல்லும். இதுதான் படைத்தவனுடைய நோக்கம். இன்னைக்கு நாம் அந்த அரசியலை தூக்கி போட்டு, அந்த சிம்மாசனத்தை தூக்கி போட்டு, அந்த அரியாசனத்தை தூக்கி போட்டு சைத்தானுடைய அரியாசனத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். சைத்தானை தூக்கி உட்கார வச்சுக்கிட்டோம். சைத்தானை உட்கார வச்சனால மனிதர்கள் மனிதர்களாக இல்லை, உறவுகளாக இல்லை, பாசமாக இல்லை, நேசமாக இல்லை. பொய்யானவன் உருவாகிக்கிட்டே இருக்கிறான், உண்மையானவன் அழிந்து கொண்டே இருக்கிறான். அப்படி தானே? உண்மை பேசுனா என்ன பண்ணுது, யாரோ உண்மை பேசுகிற மதிக்கிறாங்களா? இப்போ ஸ்கூலில் போயிட்டு என் குழந்தை வேணும்னு ஒரு லீவ் போட்டுருச்சிங்க, வரமாட்டேன்னு சொல்லுதுங்க அப்படி சொல்லிட்டு உண்மையை சொன்னால் ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ஹெச்எம் என்ன பண்ணும், இவ்வளோ தென்னாவட்டி இப்படிலாம் அதே போய் பேசுனா 2 நாள் ஒரே சளிங்க மூக்கு முள்ளிங்கன்னா சரி நீங்கள் போங்க உள்ளே போய் உட்காருங்க. அப்போ இங்கே உண்மையாளர்களுக்கு இங்கே மதிப்பு இல்லை. இதுதான் சைத்தான் சொல்ல வரான். இங்கே உண்மை பேசாதீங்க, எப்போவுமே போய் பேசுங்கன்னு சொல்ல வரான். இந்த சமுதாயம் அப்படி தான் போயிடுச்சு. இப்படிப்பட்ட கஷ்டத்திலிருந்து, இப்படிப்பட்ட துயரத்திலிருந்து உங்களையும் என்னையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.